Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So already நம்ம மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல நீட் பிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கு நிறைய லெக்சர்ஸ் பார்த்துட்டோம் and I hope நீங்க எல்லாரும் அந்த லெக்சர்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். and அதே மாதிரி இந்த மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல மட்டும் இல்ல, in current electricity, in electrostatics நம்ம நீட் classes எடுத்திருக்கோம். so make sure that you watch all my lectures before watching this video. அதே மாதிரி எங்க சேனல்ல நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்ல, நீட் கெமிஸ்ட்ரி, Neet biology and அதே மாதிரி 12th chemistry, 12th physics, 12th biology, 12th maths இருந்து அத்தனை சப்ஜெக்டும் இருக்கு. So make sure that you subscribe our channel because எங்க சேனல்ல நாங்க தமிழ்ல தான் கண்டென்ட் எடுப்போம் இல்லையா? பிகாஸ் உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாதான் கொஞ்சம் கூட கிளியரா தெரியும். அதே மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நாங்க அந்த ப்ராப்ளம்ஸ் டைரக்டா கொடுக்க மாட்டோம். we will make sure you to learn it with you together. So நாங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம்னா நாங்க அந்த ஸ்கிரீன்ல வரும்போ make sure that you have a pen and paper with you. so நாங்க சால்வ் பண்ணும்போ நீங்களும் எங்க கூடயே சால்வ் பண்ணிட்டு வாங்க, பிகாஸ் அந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டா வரும். ஓகேவா? so whatever you do before beginning this lecture, make sure that you have a pen and paper with you. ஓகேவா? so notes எடுங்க, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ண ட்ரை பண்ணி உங்களால முடியாட்டி make sure that you watch my solution also. ஓகேவா? so ஒரு சின்ன கான்டெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஸ்டின் வருதுன்னா நீங்களா நானா ஃபாஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். குட் ஈவினிங் பா இம்தியாஸ், வாங்க வாங்க. ஓகே ஓகே so இன்னைக்கு இருக்கிற டாபிக் நம்ம பார்க்கலாமா? ஓகே so I am your teacher Arun Kishor here. Let's begin our lecture. so இந்த நீட் பிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கு எப்போ சொல்ற கதை தான், உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செக்ஷன் இருந்து 14 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 14 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க என்ன பண்ணணும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் நல்லா கிளியரா புரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா? ஸோ இந்த செக்ஷன்ல நல்லா தரவு வைக்கோங்க. அதை தரவு ஆகுறதுக்கான வே என்னன்னா, watch my lectures very very carefully. நான் ரொம்ப இன்டெப்தா ஒவ்வொரு கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு சொல்யூஷனா கொடுத்துருப்பேன் லெக்சர்ஸ்ல. ஸோ மேக் ஷூர் தட் யூ வாட்ச் மை என்டையர் லெக்சர் அண்ட் ஐ அஷூர் யூ, என் லெக்சர் மட்டும் பார்த்தாலே போதும், நீட் 2023 நீங்க பாஸ் ஆயிடலாம். ஓகேவா? வெறும் பாஸ் இல்ல, நல்லா ஹை மார்க்ஸோடய பாஸ் ஆயிடலாம். ஓகே, ஸோ நீங்க இந்த சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக், பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பத்தி லெக்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, இந்த லெக்சர்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் வருதுன்னா நீங்க அப்பவே சொல்லுங்க. ஓகே இம்தியாஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வருதுன்னா அப்பவே சொல்லிருங்க. ஓகே, மேக் ஷுர் டு give any doubts that you have. and அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இதுல மறுபடியும் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதா கண்டிப்பா அப்பவே சொல்லுங்க. ஓகேவா? அதுக்காக தான் இந்த லைவ் செஷன். பிகாஸ் இந்த லைவ் செஷன்ல ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா நீங்க அப்பவே டேரக்டா கேட்டு இன்டராக்ட் பண்ணலாம். ஓகே, சோ கண்டிப்பா நான் சொல்றேன், நீட் பிசிக்ஸ் ஒரு கஷ்டமான ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போ நீங்க அந்த பிசிக்ஸ் கரெக்டா புரியும்னு எனக்கு நினைக்கிறேன். அண்ட் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீட் பிசிக்ஸ் அவ்வளோ ஜாலியான ஒரு சப்ஜெக்டா உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ வாட் எவர் யூ டூ, மேக் ஷூர் தட் யூ ஆர் கம்ப்ளீட்லி தரோ இந்த சப்ஜெக்ட் அண்ட் டேக் அ பென் அண்ட் பேப்பர் வித் யூ. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த நீட் பிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் காம்ப்ளிகேட்டடா மாதிரி தெரியும். பட் நீங்க அதை கொஸ்டினை கிளியரா ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும், அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த லெக்சர்ல ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் மாதிரி தெரிஞ்சாலும் ஐ வில் பிரேக் இட் டவுன் டு த மோஸ்ட் ஈஸியஸ்ட் பார்ட் ஃபார் யூ. ஸோ நீங்க அதில் பத்தி எந்த கவலையும் வேண்டாம். ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் யூ ஆர் கம்ப்ளீட்லி தரோ இன் திஸ் டாபிக். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ அதுல இந்த ஃபோர்ஸ் ஆன் அ சிங்கிள் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தி பார்ப்போம். அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அதையும் பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆர்பிட்ரலி ஷேப்ட் வயர். அதாவது நம்ம இந்த மாதிரி சிங்கிள் கரண்ட் கேரிங் கண்டக்டர் நம்ம எப்படி டிரைவ் பண்ணுவோம்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கண்டக்டர் வச்சு டிரைவ் பண்ணுவோம். ஒருவேளை ஸ்ட்ரைட் லைன் இல்லை, இந்த மாதிரி ஜிக்ஸாகா ஒரு சினுசாய்டலா அந்த மாதிரி ரேண்டம் ஷேப் இருந்தா அதோட ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அதையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ parallel கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நீட் பிசிக்ஸ்ல இந்த டாபிக்ல உங்களுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் ஆன் அ சிங்கிள் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல நம்ம ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை வைக்கிறோம். அதுதான் இந்த கண்டக்டர்.
ஓகே, அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரோட லென்த் வந்து நம்ம எல்லுன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல என்ன இருக்கும்? கரண்ட் இருக்கும். வாட் இஸ் கரண்ட்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான் என்ன? எலக்ட்ரான் வந்து சார்ஜ். ஸோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். அண்ட் நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்லேயே பார்த்துருப்போம், ஒரு சார்ஜை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சா கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு சார்ஜுக்கே வருதுன்னா ஒரு கரண்ட்ல வந்து எவ்வளவு சார்ஜஸ் இருக்கும்? அந்த சார்ஜஸுக்கு எல்லாம் வராம இருக்குமா? கண்டிப்பா வரும். ஸோ ஒரு கண்டக்டர்ல நம்ம கரண்ட் கொடுக்குறோம்னா அந்த கரண்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ்னால கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கரண்ட்னா என்ன. கரண்ட் இஸ் ஈக்குவல் டு NEAVD இல்லையா? இது வந்து நாம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பத்தி ஸ்டடி பண்ணிப்போ நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அதை பத்தி பார்த்திருப்போம். ஸோ இதுல வந்து என்னென்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் ஏரியா, இது வந்து ஏரியா, இது வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், அண்ட் இது வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, கொஞ்சம் கூட திக்க வரைகிறேன், அதுதான் நல்லது. NEAVD. ஆமாப்பா, என்ன யாரையுமே சேட்ல காணும்? ரொம்ப நாளா இருந்தீங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல ஏதாச்சும் டைம் பிஸியா, இல்ல ஸ்கூல்ஸ் 9 o'clock வரை கிளாஸ் வச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? உண்மைனா சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ I is equal to NEAVD இல்லையா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம லென்த் ஆஃப் அ கண்டக்டர் வந்து எல்லுன்னு எடுத்துட்டோம் இல்லையா? So let's just multiply. Okay, so the current for this entire length will be equal to what? NE, what நான் இது வந்து சப்ஸ்கிரிப்டா போட்டு ஆரம்பிச்சிருவேன். NEAVD into L இல்லையா? ஓகேப்பா, ஓகேப்பா. ஓகே, so NEAVD into L. Okay pa students, just or 1 minute. Okay, sorry, just 1 minute sorry for the interruption. Okay, so IL is equal to NEAVD நம்ம சொல்லிட்டோம். ஓகே, so நமக்கு force on a single charge வந்து என்னவா இருக்கும் நமக்கு தெரியும். The force will be equal to Q into V cross B இல்லையா? Q into V cross B ன்னு நமக்கு தெரியும். So நமக்கு இங்க இருக்கக்கூடிய சார்ஜஸ் என்னவா இருக்கும்? இதுல என்ன சார்ஜ் இருக்கும்? அந்த சார்ஜ் வந்து it will be equal to Q will be equal to minus E இல்லையா? Q will be equal to minus E. So force வந்து என்னவா இருக்கும்? F is equal to minus E into நமக்கு velocity என்னவா இருக்கும்? நமக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து drift velocityல தானே அந்த கரண்ட்டுக்கு போகும் இல்லையா? ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல இருந்தா அதுல வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து drift velocityல தானே போகும் இல்லையா? So this velocity will be equal to the drift velocity, right? This velocity will be equal to the drift velocity. So F is equal to minus C into VD into B இல்லையா? Right? Okay. So இப்போ நமக்கு ஒரு சிங்கிள் சார்ஜுக்கான டோட்டல் வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. This force is for one single electron இல்லையா? one single charge. பட் நமக்கு கரண்ட்ல என்ன? flow of electrons. சிங்கிள் சார்ஜா இருக்கும்? கண்டிப்பா இல்ல, நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ரொம்ப நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ அந்த நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? நம்ம சும்மா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு நம்மள சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா வச்சு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு நம்ம போடணும். அது நம்ம போடலாமா? சோ அதை நம்ம எப்படி போடலாம்னா, n total number of electrons in this entire thing, அதாவது இந்த என்டையர் கண்டக்டர்ல total number of electrons என்னவா இருக்கும்னா n is equal to the number of electrons per unit volume இல்லையா? into area into length, or the number of electrons per unit volume into total volume. அந்த வால்யூம் நம்ம எப்படி எழுதலாம்? area into length ன்னு எழுதலாமா? that is equal to n into area into length இல்லையா? சோ இது வந்து இப்படிக்கா போடலாம். okay, the total number of electrons will be equal to the number of electrons per unit area, per unit volume into total volume. And the volume நம்ம area and length நம்ம split பண்ணி எழுதுறோம். So what will be the force now? The force will be equal to, the force will be, இங்க electronனால இங்க minus வரும்ல, sorry for that. அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம். இங்க வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து என்ன? E தானே? So இங்க minus E. Fine. Okay, so the force will be equal to what? இது வந்து force for single இல்லையா? So இது வந்து இங்க இப்படிக்கா எழுதலாம். ஓகே,
force for a single electron. பட் நமக்கு இப்போ என்ன வேணும்னு நான் சொல்லியிருந்தேன், we need the force for the total number of electrons. so force total, ஓகேவா? or simply இதை வந்து நான் small f ல மாத்தி எழுதட்டுமா? force for a single electron charge. so force for total வந்து என்னவா இருக்கும்? the total number of electrons into the force per one atom. I mean the force for one electron இல்லையா? நம்ம force எப்படி எழுதுவோம்? total force எப்படி எழுதுவோம்? இருக்கிற அத்தனை forceையும் நம்ம வெக்டர் அல்ஜிப்ரா மூலமா நம்ம ஆட் பண்ணிடுவோம் இல்லையா? அதே தான் இங்க பண்றோம். பட் நமக்கு என்ன தெரியும்? எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே டைரக்ஷன்ல தான் போகும், எல்லாத்துக்கும் ஒரே சார்ஜ் இருக்கும், ஒரே மாஸ் இருக்கும். ஸோ ஃபோர்ஸும் வந்து எல்லாத்துக்கும் சேமா தான் இருக்கும். ஸோ சிம்பிளி எல்லாத்தையும் ஆட் பண்ணா மல்டிப்ளை பண்ணலாம், ரைட்? அதாவது 1 + 1 என்ன? 2 × 1 தானே, அந்த மாதிரி. So NF that is equal to NaL into minus C into VD cross B that is equal to NaL, இங்க வந்து மைனஸ் நான் வெளியே எடுக்கிறேன், ஓகே? that is equal to minus NeAVDL இல்லையா? cross B நம்ம எழுதலாமா? அதாவது இந்த மொத்த டேர்மை நான் இது கூட மல்டிப்ளை பண்ணிடுறேன். பட் நமக்கு என்ன தெரியும்? மைனஸ் NeAVDL வந்து இங்க ஆல்ரெடி இருக்கு இல்லையா? இங்க ஆல்ரெடி இருக்கு மைனஸ் NeAVDL. அது வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணலாம். so the total force will be equal to IL. so இதுல வந்து L வந்து வெக்டரா நம்ம எடுக்கலாம், because it is length இல்லையா? அது வந்து லென்த் வெக்டரா நம்ம எடுக்கலாம் into magnetic field. so இதுல drift velocity and current க்கு இருக்கிற ரிலேஷனை யூஸ் பண்ணி IL ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இந்த force per one single electron நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். and அந்த force per one single electronையும் total number of electronsையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு இந்த ரிலேஷன் வருது. பட் இந்த ரிலேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதால இந்த டேர்மை நம்ம IL னு போடுறோம். so the total force on a current carrying conductor in a uniform electric field will be equal to IL vector into B vector. பட் இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் தானே, நம்ம எப்படி எழுதலாம்? that is equal to ILB sin theta. so இதுல sin theta என்னவா இருக்கும்? theta will be the angle between the magnetic field and the length of the conductor இல்லையா? so அதையும் நான் எழுதிடுறேன். okay, so theta will be the angle between magnetic field and the length of the conductor இல்லையா? angle between the magnetic field and the length of the conductor. fine, okay, done. so ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, இப்பவே சொல்லுங்க. this is your chance, this is your opportunity. fine, டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த டாபிக்ல, ரைட்? okay, okay then. so F is equal to IL vector into B vector, that is equal to ILB sin theta, right? so இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த current carrying conductor வந்து magnetic fieldக்கு perpendicular-ஆ இருந்தா what will be the angle? the angle will be equal to theta is equal to 90 degree இல்லையா? theta is equal to 90 degree வரும். so force வந்து என்னவா இருக்கும்? the force will be equal to ILB sin 90 degree, that is equal to ILB இல்லையா? so this will be the force when the current carrying conductor is perpendicular to the magnetic field. பட் நமக்கு வேற ஒரு விஷயம் கூட தெரியும், sin 90 தான் ஒரு sin டேர்முக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ இல்லையா? so this force will also be the maximum value, right? so F max. so சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, என்னோட லெக்சர்ஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் போதுமா இல்ல எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் படிக்கணுமான்னு. கண்டிப்பா வேண்டாம். நீட் பிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ் கேட்கப்படலாமோ அத்தனை டாபிக்ஸோட கான்செப்ட்ஸும் அதோட ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லி தருவேன். ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவே எந்த இதுவும் வேண்டாம், கண்டிப்பா வேண்டாம். இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும், ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் எதுவும் தேவை வராது. அப்படியே எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவை வந்தாலும் நான் இருக்கேனே. ஸோ கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கேளுங்க, தயங்காம கேளுங்க, ஓகே? so theta equal to 90 degree. suppose நம்ம எடுக்கக்கூடிய அந்த கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா வைக்காம parallel-ஆ வச்சா எப்படி இருக்கும்? theta will be 0 இல்லையா? theta will be 0 degree. அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகுது, அதே டைரக்ஷன்ல இது வச்சா இது parallel. அதுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வச்சா என்ன?
somewhat parallel தான், but opposite direction இருக்கிறதால this will be anti-parallel இல்லையா? ஸோ இது வந்து parallel, இது வந்து anti-parallel இல்லையா? Anti-parallel இருந்தா theta will be equal to 180 degree. Okay, 180 degree. So force will be equal to what? ILB sin 0, that is equal to, நமக்கு sin 0 வும் sin 180 ஒரே வேல்யூ தான் வரும் நமக்கு தெரியும். So it's not a problem. That is equal to 0. Fine, that is equal to 0. So நமக்கு sinல minimum value என்ன வரும்? Sinக்கு minimum value will be 0 இல்லையா? Minimum value will be 0. Right? Of course negative values வரும், but absolute terms எடுக்கும்போது இல்லையா? So f absolute மினிமம். ஓகே, அதாவது இந்த சைன் எல்லாம் நம்ம பார்க்காம, ஹலோ ஐஷா நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கும் அதே தான், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா அப்பவே கேட்டுருங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு கரெக்டா புரியும். ரைட்? ஓகே, ஸோ absolute terms, அதாவது +1 or -1 எடுக்காம just 1 அந்த சைனை இக்னோர் பண்ணி நம்ம எடுக்கும்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மினிமம் ஃபோர்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? கண்டிப்பா 0வா தான் இருக்கும். ஓகே, ஸோ parallel இருந்தா minimum absolute force, அதுவே perpendicular இருந்தா maximum force. அது வந்து absolute இருக்கணும் தேவையில்லை. ஓகே, fine. Okay, so rules to find the direction of magnetic force. So இல்லம்மா இல்ல, சாரி, this is for NEET physics. rapid revision series சொல்லி நாங்க ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கோம் ஒன்று ஐஷா, அதை நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. this is for NEET physics. ஓகேவா? ஸோ நாங்கள் நீட் ஃபிசிக்ஸோட கிளாஸில் இந்த லெக்சர் எடுக்கிறோம். அண்ட் ரேபிட் ரிவிஷன் சீரீஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் பப்ளிக் எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட். ஓகேவா? இஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் நீட் ஃபிசிக்ஸ் என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணி நீட் ஃபிசிக்ஸுக்கான தான் ஃபுல்லாக எடுப்போம். உங்களுக்கு வந்து சமச்சீர் தானே? ஓகே, ஸோ யாழினியன் சார் ஃபிசிக்ஸ் எடுப்பார், ரூபினி மேம் கெமிஸ்ட்ரி, மிருதுலா மேம் அண்ட் தீபிகா மேம் வந்து பயாலஜி. அந்த பிளேலிஸ்ட் ஆல்ரெடி சேனலில் இருக்கும், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸ் வந்து ஹரிஸ்மிதா மேம் ஓகே இருக்கும். ஓகே, ஓகே தான். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஃபைன். பட் இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? we need to find what is the direction. அந்த டைரக்ஷன் நம்ம எப்படி போடலாம்? the direction can be found by using two rules. the very first அந்த அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி 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 அந்த மாதிரி நிறைய உட்காந்து சயின்ஸ் போட்டுட்டு இருப்போம். அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் உட்காந்து யோசிக்கணுமா யோசிப்பீங்க. பட் ஒரு சிங்கிள் கேஸ் எடுத்தா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சிங்கிள் இந்த மாதிரி ரூல் மட்டும் தான் நீங்க எடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி 2 ரூல்ஸ் நான் சொல்லித்தரேன், சார் வந்து 2 ரூல்ஸ் சொல்லி தராரு. ஸோ அந்த 2 ரூல்ஸையும் நீங்க படிச்சாதான் டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியணும்னு இல்லை. அந்த 2 மெத்தட்ல ஏதாச்சும் ஒரு சிங்கிள் மெத்தட் வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ரூல் Fleming's left hand rule. இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த force due to a single charge, I mean the force on a single charge due to magnetic fieldல இதை பத்தி ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருப்போம். again revisit பண்ணுவோமா? ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறோம், இந்த மாதிரி டைரக்ஷன்ல வைக்கிறோம். ஓகே, தெரியுதா? ஃபைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ல வைக்கும்போ இந்த 4 ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த 4 ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை குறிக்குதுன்னா இந்த டைரக்ஷன், அதாவது இந்த ஃபிங்கர் வந்து கரண்டோட டைரக்ஷனை குறிக்குதுன்னா then this thumb will indicate the direction of force. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ளெமிங் ரூல். ஓகே, ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது வந்து கரண்ட், இது வந்து ஃபோர்ஸ். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ளெமிங் ரூல். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் பாம் ரூல்னு ஒன்று இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட சேம் ரூல் தான், பட் we are giving it in a different direction. I mean different வேல நம்ம காமிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இப்படி வைக்கிறோம், இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், this will be magnetic force. ஓகே, ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ரைட் ஹேண்ட்ல this will be magnetic force. இப்போ ஸ்க்ரீன்ல காமிக்கிறதால மேபி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதை சொல்லும்போ நீங்களே உங்க கை எடுத்து வச்சு இப்படி செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ரைட் ஹேண்ட். இதுல தம்ப் வந்து கரண்ட்டை குறிக்குது. அண்ட் இந்த 4 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, மீதி 4 ஃபிங்கர்ஸ் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை குறிக்குதுன்னா the perpendicular from my palm. ஓகே, இந்த பாம் இருந்து பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஃபைன். ஸோ தம் ஐ மீன் கரண்ட்
மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரைட், ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்து மோஸ்ட்லி நீங்க ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்றதாலும் யூஸ் பண்ணலாம், ஒரு ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்றதாலும் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? ஒரு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க எடுக்கிறோம், கரண்ட் இங்க எடுக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இதுல நம்ம என்ன பண்றோம், தம்பு வந்து கரண்ட் எடுக்கிறோம் இல்லையா, தம்பு வந்து கரண்ட்டுக்கு எடுக்கிறோம். இந்த லைக் இந்த ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுக்கிறோம். சார் ரெண்டையும் செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து இது கரண்ட், இதுல வந்து இது கரண்ட், ரைட், ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல வர மாதிரி வச்சிருக்கேன். இதுல வந்து இது மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுல வந்து இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லையா? சோ இது ரெண்டையும் பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதே டைரக்ஷன்ல தான் வருது, கரண்ட் வந்து ரெண்டுலயும் ஒரே டைரக்ஷன்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். சோ இதுல ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல வந்தா இதுல ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல வந்திருக்கணும், அதே டைரக்ஷன்ல தான் வரும். அண்ட் ரைட் ஹேண்ட் பாம் ரூல் படி ஃபோர்ஸ் வந்து எப்படி வருது, இப்படிதான் வருது. சோ இதுக்கும் கிட்டத்தட்ட சேமா வருதா, current, magnetic field and force. Okay, force. So இதுல நீங்க எந்த ரூல் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த டைரக்ஷன் வந்து கரெக்டா எல்லாத்துக்கும் சேமா தான் வரும். ஸோ அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த ரூல் கம்ஃபர்டபுளா உங்களுக்கு தெரியுதோ அது வந்து நீங்க எடுத்துடலாம். அண்ட் அக்கார்டிங் டு மீ திஸ் இஸ் த மோஸ்ட் ப்ரெஃபர்ட் ஒன். ஓகேவா? இந்த ரூல் யூஸ் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் கூட பெட்டரா உங்களால யூஸ் பண்ண முடியும். பட் சப்போஸ் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு பெட்டரா தெரியும் சார், அந்த மாதிரி சொன்னா நீங்க இதுவே எடுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ எனி ஆஃப் த டூ, இது ரெண்டுல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டுமே யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் டேக் த ஒன் விச் இஸ் மோர் ப்ரிஃபரபிள் டு யூ. ஓகேவா? ஓகே, கண்டிப்பா ஐஷா, கண்டிப்பா வந்து நீட் பிசிக்ஸ்ல கண்டிப்பா வந்து ஐ வில் அஷ்யூர் யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். கண்டிப்பா நீங்க எல்லா லெக்சர்ஸும் பார்த்து வாங்க, ரிவிஷன் பண்ணுங்க. அதே மாதிரி PYQ டிஸ்கஷன் எல்லாமே வரும், கண்டிப்பா பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் இதே மாதிரி நீட் பிசிக்ஸுக்கு மட்டும் இல்ல, சுஷ்மிதா மேம், சுபத்ரா மேம் வந்து 11th பிசிக்ஸ் அண்ட் நீட் பயாலஜி எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஃபுல் லெக்சர்ஸையும் பாருங்க. ஓகே, என்னோடது வந்து ஜஸ்ட் நீட் பிசிக்ஸ் மட்டும்தான். ஸோ நீட் பிசிக்ஸ்ல கண்டிப்பா கேரண்டி நான் கொடுப்பேன். ஓகே, அதே மாதிரி மற்ற டீச்சர்ஸோட நீட் லெக்சர்ஸையும் நீங்க பாருங்க. அதை அட்டென்ட் பண்ணா ஐ கேன் அஷ்யூர் யூ 650 என்ன நல்லாவே ஹை மார்க் வாங்கலாம். ஓகேவா? பட் அதுக்கு நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ண பழகுங்க. ஓகே, பிகாஸ் நீட் வந்து கண்டென்ட் நிறைய இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் நிறைய பண்ணணும். அதுக்கு நீங்க இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் கண்டிப்பா நீட் எக்ஸாம் வர டைம்குள்ள நீங்க ஃபுல்லா கண்டிப்பா முடிச்சு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியும். Okay, so whatever you do, make sure that you begin to learn as soon as possible. நீங்க இவ்வளவு நாளா ஸ்டார்ட் பண்ணலையா, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு பிரச்சனை இல்லையே. ஓகே ஓகே ஐஷா, ஸோ கண்டிப்பா நீட் பிசிக்ஸ்ல ஐ வில் அஷ்யூர் யூ உங்களுக்கு நல்ல ஹை மார்க்ஸே நான் கொடுப்பேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா என் லெக்சரை பாருங்க. லெக்சரை பார்க்கும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒரு பென் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணவும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஐஷா, ஓகே தென். ஸோ இவ்வளோ நேரமா நம்ம எடுத்த இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி அசியூம் பண்ணோம், we assumed that the conductor is a straight line இல்லையா? ஸ்ட்ரைட் லைனா இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் லைனா இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டரா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சா என்ன ஃபோர்ஸ் வரும்னு நம்ம பார்த்தோம். பட் ரியல் லைஃப்ல அப்படிதான் இருக்குமா? கண்டிப்பா இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற ஹெட்ஃபோன் வயரே இப்படி ஜிக்ஸாகா இருக்கும்போ மற்ற வயர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. சோ ரியல் லைஃப்ல வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வராது, நமக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாகா தான் வரும். அப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு we should take something called the effective length of the wire. ஓகேவா? பிகாஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம், the force is equal to IL vector into B vector இல்லையா? IL vector into B vector. ஸோ நமக்கு இங்க முக்கியமான விஷயம் என்ன, லென்த் இல்ல, லென்த் வெக்டர் தான் முக்கியம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல நீங்க எடுப்பீங்க இல்லையா, டிஸ்டன்ஸ் வந்து அந்த பாத், இந்த ஃபுல் பாத் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வரும். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ எங்க முடிக்கிறீங்களோ அதுக்கு இருக்கிற ஸ்ட்ரைட் லைன் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே கான்செப்ட் தான், அதே லாஜிக் தான். இதுல உங்க வயர் வந்து A பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதா, அது முடியறது D இல்லையா? ஸோ அப்போ நீங்க effective length வந்து நீங்க எப்படி எடுக்கணும்னா, the effective length of this wire ACD okay will be equal to what, will be equal to AD. அதாவது அந்த வயர் எங்க இருந்து ஆரம்பிக்குதோ பாருங்க, எங்க முடியுதோ பாருங்க, அந்த ரெண்டு பாயிண்ட்ல இடையில இருக்கக்கூடிய அந்த லைனை தான் ஓகேவா
ஸோ இந்த வயர் வந்து ஏசிடி இந்த மாதிரி கேர்லியா போகுதா, பட் நமக்கு இங்க வந்து அந்த கேர்லியா போகுதா, ஜிக்ஸாகா போகுதா, ட்ரையாங்கிளா போகுதா எதுவுமே முக்கியம் இல்லை. இந்த வயர் எங்க இருந்து ஆரம்பிக்குது, ஏ, எங்க முடியுது, டி. ஸோ இந்த லென்த் மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகேவா, அதுதான் எஃபெக்டிவ் லென்த். அதுதான் நீங்க எந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வயர் எடுத்தாலும் நீங்க இனிஷியல் பாயிண்ட் எடுங்க, ஃபைனல் பாயிண்ட் எடுங்க, அது ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் பாருங்க, அதுதான் உங்க எல் வெக்டர் இங்க. ஓகேவா? ஓகே ஆயிஷா, இதுல வந்து லைக் நான் கொடுக்குற நோட்ஸ் எல்லாமே இந்த டெலிகிராம் குரூப்ல கண்டிப்பா போட்டிருக்கோம். அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் இருக்கு, கண்டிப்பா செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா ஏதாச்சும் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வருதுனாலோ ஒரு சும்மா எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ஒரு இந்த லெக்சருக்கான இந்த பிடிஎஃப் ஃபைல், இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கண்டிப்பா டெலிகிராம் குரூப்ல நான் போட்டுருவேன். ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பா டெஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கும், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்க தனியா மட்டும் படிக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வாங்க, அப்பதான் எல்லாரும் ஒன்னா ஜாலியா படிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ த எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த வயர் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட். ஜிக்ஸாக இருந்த வயராலும் சரி, எந்த ஷேப் வயரா இருந்தாலும் எங்க இருந்து ஆரம்பிக்குதோ எங்க இருந்து முடியுதோ அந்த டிஸ்டன்ஸ் மட்டுமே எடுங்க, அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் முக்கியம், அதுதான் நமக்கான எஃபெக்டிவ் லென்த். இது உங்களுக்கு கிளியரா புரியணும்னா இட் இஸ் ஜஸ்ட் a difference between distance and displacement. ஓகேவா? ஃபைன். ஓகே, so the force will be equal to I L effective into B. இந்த ஒரு சிங்கிள் கான்செப்டாலேயே நமக்கு இந்த வயரோட காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நமக்கு விட்டுரும் இல்லையா? பிகாஸ் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல நம்ம பார்க்கும்போது வயரெல்லாம் இந்த மாதிரி ஷேப்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஷேப் கொடுத்து ஃபோர்ஸ் என்னென்ன கண்டுபிடிடான்னு கேட்பாங்க. பட் நமக்கு இந்த லாஜிக் தெரிஞ்சாலே போதும், நம்ம மொத்த லென்த் எடுப்போம், மொத்த லென்த் எடுத்து அதை நம்ம எஃபெக்டிவ் லென்த்தா போட்டு நம்ம போடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி த எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் அ க்ளோஸ் லூப் வந்து என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த க்ளோஸ் லூப்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், இப்ப இதுல வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது, இங்க இருந்து முடியுதுன்னு நமக்கு தெரியும். பட் இந்த லூப்ல எப்படி இருக்கும், நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சா சுத்தி 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 எங்க போனாலும் சரி கடைசியில இங்க தான் வந்து முடியணும் இல்லையா? சோ இதுல வந்து டோட்டல் எஃபெக்டிவ் லென்த் என்னவா இருக்கும், த எஃபெக்டிவ் லென்த் ஃபார் சேம் கலர் வேண்டாம், வேற கலர் எடுக்கலாம். ஸோ த எஃபெக்டிவ் லென்த் ஃபார் க்ளோஸ் லூப் வந்து என்னவா இருக்கும், பெரிய முட்டை. ஓகேவா, பெரிய முட்டையா இருக்கும். சோ இதுல எஃபெக்டிவ் லென்த்தே ஜீரோவா தான் இருக்கு, அப்போ ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும், ஃபோர்ஸும் ஜீரோ இல்லையா? சோ உங்களுக்கு எந்த வயர் எடுத்தாலும் இனிஷியல் பாயிண்ட் எடுங்க, ஃபைனல் பாயிண்ட் எடுங்க, அதற்கு இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க, அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எஃபெக்டிவ் லென்த். ஓகே, உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அத்தனையும் கிட்டத்தட்ட எல்லாமே இந்த பர்டிகுலர் கான்செப்ட் ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் இம்தியாஸ் உங்க சாட் லைவ் சாட் வந்து டிசப்பியர் ஆயிட்டே இருக்கு, என்ன விஷயம், உங்களுக்கு ஏதாச்சும் எரரா என்னன்னே தெரியல. ஓகே ஓகே, ஸோ எஃபெக்டிவ் லென்த் எடுங்க. அண்ட் ஒரு லூப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய எஃபெக்டிவ் வந்து எப்பவுமே ஜீரோவாக இருக்கிறதுனால the magnetic force will always be zero. ஓகேவா? ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார் சம் எக்ஸாம்பிள் நம்ம சும்மா எதாவது ப்ராப்ளம்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன, the magnetic field is coming out of the plane of paper. ஓகே, உங்க ஸ்கிரீன் இதுனா இந்த ஸ்கிரீன் இருந்து இப்படி வருது. ஓகே, இதுதான் உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அண்ட் லென்த் வந்து இப்படி இருக்கு. ஸோ இந்த எல்லா கேசஸுக்கும் the theta will be 90 degree இல்லையா? So theta will be 90 degree and force will be what? Force will be equal to IL effective cross B, that is equal to IL effective B sin theta. The theta வந்து it will be 90 degree. So force will be equal to IL effective B இல்லையா? IL effective B because sin 90 வந்து 1. ஸோ நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிற அந்த 3 கான்ஃபிகரேஷன்ஸ்லையும் நமக்கு அல்டிமேட்லி முக்கியமான விஷயம் என்ன, இந்த எஃபெக்டிவ் லென்த் எவ்வளோ, அதுதான் முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல வந்து டைரக்டாவே ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருந்து ஆரம்பிக்குது, இங்க இருந்து முடியுது, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய லென்த் என்ன, எல். ஸோ ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஐ எல் பி அண்ட் கரண்ட் வந்து ஸ்மால் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் இஸ் ஸ்மால் ஐ கேபிட்டல் எல் பி இல்லையா? சரி, அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு செமி சர்க்கிள். ஸோ ஆரம்பிக்குது இங்க தான், ரைட்? திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்க தான், எஸ்பின்னு போடுறேன். அந்த கரண்ட் வந்து இங்க போய் இங்க போய் இங்க போய் கடைசியில எண்டிங் பாயிண்ட் இதுதான்.
ஸோ நீ சர்க்கிள்ல போ, ஜிக்ஸாகா போ, எப்படி வேணாலும் போ, நமக்கு என்ன முக்கியம்? இனிஷியல் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட். ஸோ இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லென்த் என்னவா இருக்கும்? அதுவும் ஏ. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? தி டிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு 2a இல்லையா? அப்போ இங்க எஃபெக்டிவ் லென்த் என்னவா இருக்கும்? The effective length here will be 2a. current வந்து I, effective length வந்து 2a, magnetic field வந்து b. Fine. Okay. அதே மாதிரி ஒரு சினுசாய்டல் வயர் எடுத்தா அங்கேயும் சேம் கேஸ் தான், வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டார்டிங் பாயிண்ட பாருங்க, ஃபைனல் பாயிண்ட பாருங்க, பார்த்துட்டு அதோட லென்த் என்னன்னு கண்டுபிடிங்க. அதோட லென்த் வந்து ஸ்ட்ரைட் லென்த் வந்து இட் இஸ் L இல்லையா? சோ இதுல ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? the force will be equal to b, I mean current வந்து I இல்லையா? I, effective length வந்து L, and magnetic field வந்து b, BIL. ஓகேவா? ஸோ எகெயின் சொல்றேன், உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டர்னு வந்தாலே மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கான்செப்டுக்கு ரிலேட்டடாக தான் வரும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான வயர் கொடுத்தாலும் சரி, மேக் ஷுர் தட் யூ நோ வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் வாட் இஸ் த எண்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய லென்த்தை கண்டுபிடிங்க. அந்த லென்த்து தான் உங்களுக்கு எஃபெக்டிவ் லென்த். அண்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி டைரக்டாக போட்டுருங்க. அவ்வளோதான், பெருசாக சேஞ்ச் ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட் தான், இருந்தாலும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ கான்செப்டாக நம்ம படிச்சுட்டு இருந்தால் நமக்கு புரியுமா? கண்டிப்பாக புரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த கான்செப்ட் நல்லா மண்டையில் ஏறுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம போட்டு பார்க்கணும் இல்லையா? போட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ ஃபோர்ஸோட மூவிங் சார்ஜ் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு போட்டிருக்காங்க. அது இல்லை, உன கரண்ட் கேரிங் கண்டக்டர் இல்லையா? ஓகே, current carrying conductor, right? Ada, okay, technical mistake, sorry. Okay, okay. So இதுல வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வரலாம் நம்ம பார்க்கலாம். பிகாஸ் உங்களுக்கு நீட் பிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கு நிறைய மெத்தட்ஸ்ல கேட்கப்படலாம். ஒரு டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படுறதுக்கான நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ்ல அவங்க கேட்பாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்கீம் இருந்தையும் ஒவ்வொரு டாப்பிக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? நான் ஒரு 17 ப்ராப்ளம்ஸ் சொல்றேன்னா, ஒண்ணுன்னா அந்த 17 ப்ராப்ளம்ஸுமே அவங்க வித்தியாசமா எப்படியெல்லாம் கேட்கலாம் அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் மெஜாரிட்டி. ஓகேவா? ஓகே. So a current carrying conductor, okay, okay, a current carrying conductor னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன இருக்கும்? ஒரு கரண்ட் இருக்கும். கரண்டோட வேல்யூ நமக்கு தெரியாது, நான் சும்மா ஐனே போடுறேன். இஸ் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எவ்வளோன்னு சொல்ல. ஸோ ஜஸ்ட் பி எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. The amount of force experienced by a current carrying conductor in magnetic field, okay, can be increased by. So to find இந்த force நம்ம எது பண்ணா இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ சொல்யூஷன் போடலாமா? டைரக்டா சொல்யூஷன் போடலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. நம்ம மெதுவா மேலே போகலாம்னு சொல்லித்தான் இருக்கிறதே மொக்கையான ப்ராப்ளமா முன்னாடி போட்டு கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம்ஸை போக உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே, நான் ஏன் சொல்றேன்னா, இந்த லெக்சரை பார்க்கும்போது நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும், இனி என்ன பாக்குறதுக்குன்னு சொல்லி நீங்க அப்படியே எக்ஸிட் ஆகி போயிருவீங்க. பட் இதுக்கப்புறம் வர வேண்டிய முக்கியமான கொஸ்டின்ஸை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ கண்டிப்பா மேக் ஷூர் தட் யூ வாட்ச் த என்டையர் லெக்சர். ஓகேவா? பிகாஸ் ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இஃப் யூ வாண்ட் டு பாஸ் நீட் பிசிக்ஸ். ஓகே, ஸோ இந்த டாபிக்ல எந்தெல்லாம் விதத்துல கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாமோ அதை எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ மொத்த லெக்சரையும் பாருங்க. ஸோ மொத்த டிஃப்ரெண்ட் வேஸையும் நீங்க பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் எஃப் வில் பி ஈக்குவல் டு வாட்? IL இன்டு பி இல்லையா? தட் இஸ் ஈக்குவல் டு ILB sin theta. ஸோ இதில் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? the force increase பண்ணனா we should increase the current இல்லையா? அதே மாதிரி அந்த force increase பண்ணனா we should increase the length. அது வந்து கண்டிப்பா சாத்தியமே இல்லை. ஏன்னா நம்ம லென்த் அப்படி இழுத்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா?
ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்னா கண்டிப்பா மெட்டலா தான் இருக்கும். நீங்க எங்கேயாச்சும் மெட்டலை இப்படி நம்ம ஒரு துணியை இழுத்து பெருசாக்குற மாதிரி ஒரு மெட்டல் ரோட இப்படி இழுத்து பெருசாக்குறது நீங்க பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். அஃப்கோர்ஸ் நீங்க லென்த் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். பட் தியரிட்டிக்கலி பாசிபிள்னாலும் ரியல் லைஃப்ல அது பாசிபிளே கிடையாது. ஸோ ஃபோர்ஸ் வில் இன்க்ரீஸ் இஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ், ரைட்? Magnetic field of the increases. அதே மாதிரி the force will increase if sin theta value also increases. ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு நமக்கு இது 3 வேணும் இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிடலாமா? இதுல ஆல்ரெடி அவங்க மோர் தென் 1 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லெட்ஸ் கம்பேர். ஸோ டிக்ரீசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் பண்ணா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பா இல்ல, ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் இல்ல, பாய். அதே மாதிரி இன்க்ரீசிங் த கரண்ட் இன் த கண்டக்டர். ஸோ இந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், ரைட்? இது வந்து கரெக்ட் ஆப்ஷன் இல்லையா? அதே மாதிரி இன்க்ரீசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதே தான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆனா ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அதே மாதிரி டிக்ரீசிங் த கரண்ட் வந்து நேரா ஆப்போசிட், டிக்ரீஸ் ஆனா ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனும் இல்லை. ஓகே, ஸோ எகெயின் சொல்றேன், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா? நான் ஏன் அடிக்கடி இங்க பாக்குறேன்னா இங்க தான் சேட் பாக்ஸ் தெரியுது. நிறைய பேர் வந்து என்ன சார் புக்கை பார்த்து எழுதுறீங்களான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை, இங்க வந்து சேட் பாக்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, ஸோ அதே மாதிரி இஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் த ஃபோர்ஸ் வில் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மாதிரி தான் தெரியும். பட் நிறைய பேர் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏன்னா கிவன் நான் போடுறேன், the flow of current இல்லையா, அந்த current is parallel to the magnetic field ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, so to find value of force இல்லையா? ஓகே, எல்லாம் ஓகே தான். சொல்யூஷன், இந்த சொல்யூஷன் போடும்போது தான் நீங்க ஸ்டக் ஆவீங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ILB sin தீட்டான்னு நமக்கு தெரியும். பட் இந்த தீட்டா எதுல வருது? திஸ் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த லென்த் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லையா? லென்த் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. கரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில இல்லை, ரைட்? ஸோ இந்த ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு இந்த கரண்ட் எப்படி வருது, இந்த கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுங்கிறத நாலேஜ் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கு, அதோட லென்த் இப்படி இருக்குன்னா கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகும், கரண்ட் இந்த டைரக்ஷன்லயோ போகும் ஆர் இந்த டைரக்ஷன்லயோ போகும் இல்லையா? பிகாஸ் இட்ஸ் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஸோ அந்த கரண்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன் ஆர் அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன் தான் லென்த் இருக்கும் இல்லையா? ஸோ லென்த் வில் பி parallel bar anti-parallel to current. So current, right? So in the length வந்து it will be either parallel or anti-parallel to the current. இது வந்து நமக்கு தெரியும். So இதுல வந்து I is directly, I is parallel to the magnetic field னு சொல்லிட்டாங்க. So length வந்து என்ன? லென்த் ஒண்ணுனா பேரலா இருக்கணும் ஆர் ஆன்டி பேரலா இருக்கணும் இல்லையா? So the angle will be 0 degree or 180 degree, right? The angle will be 0 degree or 180 degree. So what will be the force? The force will be equal to ILB sin 0 or ILB sin 180 degree. So நம்ம sin 180 degree போட்டாலும் sin 0 போட்டாலும் what will be the value? The value will be a big 0. So the force will be equal to 0, right? The force will be equal to 0. So again சொல்றேன், இதுல length வந்து அவங்க என்னன்னு கொடுக்கல, length எப்படி இருக்குன்னு ஒண்ணு கொடுக்கல. பட் அவங்க சிம்பிளா சொல்றது என்னன்னா the flow of the electric current is parallel to the magnetic field ன்னு சொல்லிட்டாங்க. So current வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கோ, இப்போ current வந்து இப்படி போகுதுன்னா அந்த கண்டக்டரும் அதே லென்த்ல தானே இருக்கணும் இல்லையா? இந்த கண்டக்டர் இப்படி இந்த லென்த்ல இருந்தா தானே கரண்ட் அந்த வழியா போக முடியும், ரைட்? அந்த கண்டக்டர் மூலமா தானே அந்த கரண்ட் போகணும். ஓகே, இது வந்து ஈஸி தான். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் டென்ஷன்லாம் வந்து மறந்து போயிடுறீங்க. மாதவா
அதனால தான் சொல்றேன் உட்காந்து. ஓகே, ஸோ அதே மாதிரி the relation between the direction of force and the direction of magnetic field is என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், force is equal to IL cross B. ஸோ இதுல நம்ம இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி நமக்கு என்ன தெரியும், இப்படி வச்சா கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன், ஸோ ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் சிம்பலிசம் வச்சு நமக்கு என்ன தெரியுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் it is somewhat perpendicular to this and this. அதே மாதிரி this magnetic field is perpendicular to the force இல்லையா. so magnetic field is perpendicular to the force. ஓகேவா, இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண கூட தேவையில்லை, பிகாஸ் இதே கான்செப்டை நான் உட்கார்ந்து ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் ஆன இந்த ஃபோர்ஸ் யூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன சிங்கிள் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதில் நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சும்மா அரைச்சமாவே நான் அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம்ல, அதனாலதான். ஓகே, ஸோ இது வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த ஃபார்முலா வச்சு தான் விளையாடுவாங்க. ILB sin θ, அதுல தீட்டாவோட வேல்யூ இப்படி வருமா ஒரு இப்படி வருமா அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி வரும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் சப்ஸ்டியூஷன் கொஸ்டின்ஸ், ஒரு வித ட்ரிக் எதுவுமே இல்லாம டைரக்டா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி 1-2 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கலாம். So given a wire of length A, so length வந்து A னு சொல்லிட்டாங்க, carries a current I, so I தான் current னு சொல்லிட்டாங்க, along the Y axis னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த current வந்து length இந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷனால தான் போக முடியும். so current along the Y axis னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா கரண்டோட டைரக்ஷன் தான் y ஆக்சிஸ். ஸோ இங்க ஒரு J வெக்டர் போடலாம்னு நினைப்போம், கண்டிப்பா போடாதீங்க, பிகாஸ் கரண்ட் இஸ் அ ஸ்கேலார். பட் கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல லென்த் இருந்தா தான் கரண்டால போக முடியும். ஸோ கரண்ட் along the y ஆக்சிஸ்னு சொல்றாங்கன்னா அது கரண்ட் குறிக்கல, அது வந்து லென்த் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதுதான் குறிக்கிறாங்க. ஸோ லென்த்தோட டைரக்ஷன் தான் இந்த y ஆக்சிஸ். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ இந்த நான் இப்போ சொன்னதுல ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. ஓகேவா, இதுதான் லென்த் அண்ட் மேக்னெட்டிக் கரண்ட் வந்து சொல்லிட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு B0 3I plus 2J plus K டெஸ்லா. ஓகேவா, ஓகே ஓகே. ஸோ calculate the magnetic force in vector form கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் தானே, போட்டுடலாமா? இப்போ கமெண்ட்ஸ் பசங்க இருக்கீங்களா, கண்டிப்பா நீங்களும் போடுங்க, யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறான்னு பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண போறது இல்லை. ஃபைண்ட் இதெல்லாம் நான் உட்காந்து போடுறேன்னா. ஓகே, ஃபோர்ஸ் சொல்யூஷன் F is equal to IL vector cross B vector, L cross B வந்து JK 0A0 B0 3 வரும்ல, இல்ல 2B0 வரும், இதுல வெறும் B0 வரும். that is equal to I of A B0 minus 0 minus J of 0 minus 0 plus K of 0 minus A3 B0 வரும் இல்லையா, A3 B0 வரும். so L cross B vector is equal to A B0 I vector minus 3A B0 K vector. இதில் A B0 வந்து common, so I minus 3K இல்லையா, I minus 3K. so magnetic field என்னவா இருக்கும், the force will be equal to F is equal to IL cross B. இதில் I வந்து small I னு சொல்லிட்டாங்க. இங்க A B0 ஓட வேல்யூ, I mean இந்த L cross B ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. that is equal to I minus 3K. so F is equal to B0, இங்க B0 I எந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த ஃபார்ம்லேயே போடுறேன், இன்டூ I minus 3K. இதோட யூனிட் வந்து என்னவா இருக்கும், நியூட்டன். பார்த்தீங்களா, நான் முடிச்சேன் பார்த்தீங்களா? என்னப்பா யாருமே முடிக்கலையா? ஓகே, ஸோ இதெல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. இதுல வந்து அவங்க குட்டி ட்விஸ்ட் எங்க வச்சிருக்காங்கன்னா, கரண்ட் கொடுத்துருக்காங்க, கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அங்கதான் லென்த் இருக்கணும். ஸோ அவங்க குறிக்கிற டைரக்ஷன் வந்து லென்த்தோட டைரக்ஷன், கரண்டோட டைரக்ஷன் மட்டும் கிடையாது. ஸோ அதை வச்சு லென்த்தோட வெக்டர் நம்ம என்னன்னு போட்டுட்டோம், மேக்னெட்டிக் ஃபீல்டோட வெக்டர் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம டைரக்டா ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி we found the answer. So F is equal to B0 IA I minus 3K.
ஓகேவா? ஸோ டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா ஃபாஸ்டாவா? நீங்களும் கண்டிப்பா இதே ஃபாஸ்ட்ல பண்ணுவீங்கப்பா. இம்தியாஸ் கண்டிப்பா பண்ணுவீங்க. ஆமா, உங்க இம்தியாஸ் உங்க சேட் வந்து நீங்க பண்றது அப்படியே டிசப்பியரா போகுது இந்த லெக்சர் முடிஞ்ச உடனே. ஏன் அப்படி? என்னன்னே தெரியல. செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்களா டெலிட் பண்றீங்களா? அது ஓகே, இட்ஸ் ஃபைன். பட் இஷ்யூனா கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின். இதுலயும் நீங்கள் இப்போ யார் ஃபர்ஸ்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாமா? மாதவன், ஐஷா, இம்தியாஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ நீங்க யார் ஃபர்ஸ்ட் போடுறான்னு பார்க்கலாம். நீங்க கிவன் கூட போட தேவையில்ல இதுல. அட இல்லப்பா அதெல்லாம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் யாரு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ லென்த் வந்து 0.6 மீட்டர், கரண்ட் வந்து I is equal to 2A, theta equal to 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் equal to 0.3 டெஸ்லா. டு ஃபைண்ட் ஃபோர்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ சொல்யூஷன் then F is equal to theta கொடுத்துட்டாங்க. So ILB sin theta. So force will be equal to 2 into 0.6 into 0.3 into sin 90 degree. So F is equal to 6 to 12 36 வருமா? 2 டெசிமல் இருக்கு. 0.36 into Newton sin 90 இல்லையா? ரைட். யாராச்சும் முடிச்சிங்களா? யாராச்சும் இந்த சொல்யூஷன் முடிச்சிங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸா? ஓகே, அது பிரச்சனை இல்லை. நீங்க ப்ராக்டிஸ் இப்போதானே நீங்க ஸ்டடி பண்றீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஸ்பீட் வந்துடும். இது வந்து சிம்பிளான ப்ராப்ளம்னால பிரச்சனை இல்லை. சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க உட்காந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் ஃபாஸ்ட்லப்பா. ஏன்பா இது வந்து சின்ன ப்ராப்ளம், வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான். உங்களுக்கு நீட் பிசிக்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா கடவுளை தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் ஏதாச்சும் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து டவுட்ஸ் இல்லைல்ல? கண்டிப்பா இதுல டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் இதுக்கு போடலாமா? இதுல டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. டவுட்ஸ் இருக்க சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்ப சிம்பிளா கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்களே எல்லாமே, அப்படியே பச்சையா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் கொஸ்டின்ஸ். ஜஸ்ட் 2 தான் நான் போட்டேன், ஏன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி கேட்கலாங்கன்னா, இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வச்சு கம்பேர் பண்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அது வந்து நம்ம எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஓகே பாத்தீங்களா? நீட் 2018 இந்த கொஸ்டின் வந்து 2018 நீட் இதுல வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாத்தீங்களா எவ்வளவு பெருசுன்னு? ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும், நம்ம ரீட் பண்ணி அதை பிரேக் டவுன் பண்ணணும். ஓகேவா? ஸோ given a metallic rod of mass per unit length 0.5 kilogram per meter square. So mass, total mass per unit length, அதாவது mass by length is equal to 0.5 kg per meter is lying horizontally on a smooth inclined plane. So ஒரு இன்க்ளைன் பிளேன் அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம டயக்ராம் வரையதான் நமக்கும் நல்லது. நம்ம கொஸ்டின் சீக்கிரமா சால்வ் பண்ணணும்னா நமக்கு இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இட் இஸ் லையிங் ஹொரிசான்டலி ஆன் த ஸ்மூத் இன்க்ளைன்ட் பிளேன். ஸோ ஹொரிசான்டலினா நீங்க டைரக்டா எப்படி வரைஞ்சிட போவீங்க? அப்படி இல்லை, இதுல இன்க்ளைன் பிளேன்ல ஹொரிசான்டலியா இருக்கு. ஸோ இந்த இன்க்ளைன் பிளேனை பொறுத்தளவுக்கு ஹொரிசான்டல் டைரக்ஷன் இதுவா இருக்கும், இதுதான் இல்லையா? ஸோ அந்த ராட் வந்து இப்படி இருக்கு, ரைட்? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? which makes an angle 30 degree with the horizontal. So இந்த inclined planeக்கு டைரக்ஷன் வந்து 30 degree. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு ஆல்ரெடி தெரிஞ்சா நீங்க இப்பயே ஆரம்பிங்க. ஓகேவா? இதுவும் காம்படிஷன் தான். பட் சப்போஸ் உங்களால முடியாட்டி கண்டிப்பா லிசன் பண்ணுங்க. ஓகேவா? ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பட் இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் an idea, fine.
So the rod is not allowed to slide down by flowing a current through it. So இதுல ஒரு current கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. currentோட வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. fine. When a magnetic field of induction 0.5T is acting on it in the vertical direction. So vertical direction என்ன? நேரா மேல. So இந்த directionல அவங்க ஒரு magnetic field கொடுக்குறாங்க. அந்த magnetic fieldோட வேல்யூ வந்து it is 0.25T இல்லையா? 0.25T ன்னு சொல்றாங்க. Is acting on it in vertical direction. Okay, so the current flowing in the rod to keep it stationary என்னன்னு கேக்குறாங்க. so என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? இதுல current என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். so given section நம்ம போட்டுட்டோம். இனி அந்த क्वेश्चனை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஓகே, so இந்த மாதிரி ஒரு inclined plane இருக்கு. இந்த inclined planeல என்ன இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ராட் இருக்கு. அந்த ராடுக்கு கண்டிப்பா ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா? எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு மாஸ் இருக்கும். ஸோ இந்த இன்க்ளைன் பிளேனோட இந்த செக்ஷன்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வெக்டர் என்னவா இருக்கும்? இட் வில் பி mg sin theta இல்லையா? இட் வில் பி mg sin theta, ரைட்? mg sin theta இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதோட வெர்டிக்கல் இது வந்து mg cos theta-வா இருக்கும். இது வந்து 11th அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. I hope you know how this comes. தெரியும்ல இது எப்படி இந்த மாதிரி ரிசால்வ் பண்றாங்கன்னு? Students, anyone? Okay, so mg sin theta, mg cos theta இருக்கு. So இதுல அவங்க क्वेश्चनலயே சொல்றாங்க the current is flowing the rod to keep it stationary ன்னு. So இந்த மாதிரி current, yes பா, ஆமாப்பா, ஆமா, இம்தியாஸ், ஆமா ஆமா, yes correct, ஆமா மாதவன், கரெக்ட் தான். சாப்டர் பேரோட ஞாபகம் வச்சிருக்கீங்க, நீங்க பெரிய ஆள் தான். ஓகே, எனக்கு சாப்டர் நேம் எல்லாம், சாப்டர் பேரு தெரியும், நேம் தெரியாது. ஓகே, ஸோ mg sin theta, mg cos theta. ஸோ இந்த mg cos theta நம்ம விட்டுறலாம். பட் இந்த mg sin theta மட்டுமே இருந்தா என்ன ஆகும்? அந்த ராட் வந்து கீழே வந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த ராடை கீழே விடாத மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபோர்ஸை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும். அதாவது இந்த டைரக்ஷன்ல வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 0 ஆக்கணும். ஸோ இந்த டைரக்ஷன்ல ஆல்ரெடி இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் இல்லாம பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதே டைரக்ஷன், ஐ மீன் இதே லைன் பட் ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது இந்த டைரக்ஷன்ல நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? நமக்கு இங்க பி தெரியும், ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, கரண்டும் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்டும் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன்ல, ஒரு கண்டக்டர்ல ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? the force will be equal to ILB இல்லையா? force will be equal to ILB, right? so இந்த மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தான் நமக்கு இந்த ராடை கீழே விடாம நம்ம தடுக்கிறோம். பட் இதுல தெரிய வேண்டிய மெயின் விஷயம் என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்லயும் இந்த டைரக்ஷன்லயும் இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? பெர்பெண்டிகுலர் டு திஸ் என்டையர் பிளேன் இல்லையா? இந்த என்டையர் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் வந்து நேச்சுரலி இந்த டைரக்ஷன்ல வராது. நேச்சுரலி திஸ் வில் பி ஆக்டிங் இன் திஸ் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ல வரும், ரைட்? பெர்பெண்டிகுலர் டு திஸ் பிளேன் ஆஃப் பேப்பர். ஸோ ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல வராது. ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய நம்ம ரெசல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது வந்து திஸ் வில் பி ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா. அதாவது இந்த மாதிரி டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கு, இங்க வந்து தீட்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ரைட்? இந்த மாதிரி தீட்டா ஆல்ரெடி தெரியும். நமக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ் தான் நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் நமக்கு தெரியணும் இல்லையா? ரைட்? ஓகே, ஸோ இங்க தான் ஃபோர்ஸ் வருது நமக்கு தெரியும். இந்த டைரக்ஷன் ஆங்கிள் வந்து தீட்டா நமக்கு தெரியும். நமக்கு இந்த பர்டிகுலர் ரீஜன் தான் தெரியணும். ஸோ இந்த ரீஜன் என்னவா இருக்கும்? this will be equal to f cos theta, right? base by base by hypotenuse, இல்ல hypotenuse வந்து f, நம்ம பேஸ் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேல்யூ. ஸோ f, அதாவது இந்த டைரக்ஷன்ல வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து it will be f cos theta. ஓகே, ஸோ இந்த ஃபுல் ப்ராப்ளம்ல நமக்கு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியணும். அண்ட் இந்த ஃபோர்ஸை
ஈக்குவல் பண்ற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ் வருதுன்னு தெரியணும். ஓகே, இது தெரியல. லைக் இந்த F cos θ எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியுதுல? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? எனிவன்? ஓகே, சோ இதுல சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷன். ஸோ கீழே புல் பண்ணக்கூடிய அந்த mg sin θ என்கிற ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்ம வேற ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் will be equal to F cos θ. that will be equal to ILB sin, ILB cos θ இல்லையா? ILB cos θ, right? ILB cos θ இல்லையா? சோ நமக்கு இங்க என்ன வேணும்? நமக்கு கரண்டோட வேல்யூ வேணும். சோ I will be equal to mg sin θ by I வேணும்ல, LB cos θ. that will be equal to m by L into g by b into sin by cos என்ன? tan இல்லையா? tan θ. again இம்தியாஸ், உங்க ப்ரீவியஸ் சார்ட் வந்து மிஸ்ஸிங் ஆயிருச்சு, மறுபடியும் என்னன்னே தெரியல. அண்ட் மாதவன், ஐஷா, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் என்னன்னு கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பா போய் சொல்லிருங்க அகெயின். ஓகே, ஸோ இதுல இந்த மாதிரி I is equal to m by L into g by b tan θ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இங்க ஆல்ரெடி தெரியும் m by L, அதாவது உங்க வந்து கேபிட்டல் போட்டோம்னா கேபிட்டலா ஸ்மாலா, உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சா சரி. இந்த மாஸ் பை லென்த் வந்து 0.5 அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா? So that is equal to 0.5 into what is gravity? Gravity oda value enna 9.8 இல்லையா? 9.8 by b oda value enna? What is b? 0.25 இல்லையா? 0.25 into tan θ oda value enna? What is tan θ? Tan θ oda value வந்து இங்க 30 degree இல்லையா? θ oda value வந்து புரியலப்பா. mg sin equal to minus mg cos, அதாவது sin இல்ல, நீங்க கேக்குறது எனக்கு கிளியரா புரியல. sin minus θ வந்தா minus sin θ வரணும். ஓகே, நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலையா மாதவன்? mg sin equal to minus mg cos அப்படி வராதே. நம்ம இதுக்கு இங்க உங்களுக்கு அந்த கான்செப்டே புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வெயிட் வந்து mg கீழே வரும். நம்ம இதை ரிசர்வ் பண்றோம். இந்த ஆங்கிள் தான் தீட்டானா இந்த டைரக்ஷன்ல வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து mg sin θ ஆகவும், அதுக்கு நார்மலா வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து mg cos θ ஆகவும் எடுக்கிறோம். அதே மாதிரி அதே லாஜிக்ல இந்த டைரக்ஷன்ல வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நம்ம f cos θவா எடுக்கலாம். வேர் f is equal to ILB இல்லையா? ILB. ஓகே, இருக்கீங்களா மாதவன்? உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, சோ I is equal to 2 வருமா? 2 into 9.8 என்ன? 19.6 வருமா? into tan 30 ஓட வேல்யூ என்ன? tan 30 ஓட வேல்யூ டைரக்டா தெரிஞ்சா போடுங்க. இல்லாட்டி நீங்க எப்படி போடலாம்னா sin 30 by cos 30 னே போடலாம் இல்லையா? sin 30 ஓட வேல்யூ என்ன? 1/2. இது வந்து √3/2. அப்போ 19.6 by √3, that is equal to 19.6 into 1.732. இதுல நம்ம 19.6 by 1.732 நம்ம எவாலுவேட் பண்ணா நமக்கு இதுக்கே மொத்த நீட் எக்ஸாமோட 3 hours போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் அப்ராக்சிமேட் இட், ரைட்? ஸோ இது அப்ராக்சிமேட் பண்ணா 20 வரும். இது அப்ராக்சிமேட் பண்ணா 2 வரும். that is somewhat equal to 10 இல்லையா? that is somewhat equal to 10 வரும் இல்லையா? ஸோ இந்த 10க்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வேல்யூ எதுவோ அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. அண்ட் இதுல 20 வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும், ஆனா இதுல ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா? ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ 10க்கு கொஞ்சம் கம்மியான வேல்யூ, பிகாஸ் டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூக்கு தானே ரொம்ப ஹையா நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம். அதாவது 1.732 வந்து 2 விட 19.6 to 20 வந்து கேப் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் தானே. ஸோ 10க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, 10க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூ எதுவா இருக்கு?
11.32 இல்லையா, 11.32 ரைட். ஓகே, ஸோ இதுதான் இந்த நீட் பிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க உட்கார்ந்து எவாலுவேட் பண்ணுவோம்னு கண்டிப்பா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, யாராலையும் முடியாது. அப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க எவாலுவேட் பண்ணணும்னா உங்களுக்கு கால்குலேட்டர் தான் தேவை, கண்டிப்பா உங்களால முடியாது. யாராக இருந்தாலும் அந்த டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி 19.6 by 1.732 வருது. நம்ம இதை அப்ராக்சிமேட் பண்ணி எகைன் சொல்றேன், அப்ராக்சிமேட் பண்ணி 20/2 ஆக்கலாம். இதுல வந்து 2 - 1.732 இல்லையா, some 0.2 something வருது இல்லையா, 0.2 something வருது. இதுல வந்து 19.6 to 20 பண்றோம். ஸோ 20 - 19.6 0.4 பண்றோம். ஓகே ஓகே ஓகே, அப்போ நம்ம மேல கொஞ்சம் அதிகமாவே வேல்யூ ஏத்துறோம், கீழே வந்து கொஞ்சம் கம்மியா தான் வேல்யூ ஏத்துறோம். ஸோ வரக்கூடிய ரிசல்டன்ட் வேல்யூ வந்து 10 இருக்காது, 10 விட அதிகமான வேல்யூவா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம மேலத்தான வேல்யூ ரொம்ப அதிகப்படுத்துறோம், ரைட். ஸோ the final answer will be about 10. புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? இது எப்படி அப்ராக்சிமேட் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சதா? பிகாஸ் இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா போடுற மெத்தட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ the closest answer is 11.32 ampere. ஓகேவா? 11.32 ampere இல்லையா, ரைட். ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருக்கா இதுல இந்த ப்ராப்ளம்ல? பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நீட் 2018 அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து அப்பவே சொல்லுங்க. எனி டவுட்ஸ்? அப்போ எக்ஸ்பிளேஷன் அவ்வளோ கிளியரா இருக்கு போல. ஓகே ஓகே இம்தியாஸ், நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம் போடலாம், ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன்ஸ் வந்து அப்ராக்சிமேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் given a straight wire of length 30 cm. ஸோ லென்த் டைரக்டாவே கொடுத்துட்டாங்க 30 cm. 30 cm வந்து SI யூனிட் இல்ல, சென்டிமீட்டர் டு மீட்டர் தான் போடணும், which is 10⁻⁻2 மீட்டர். ஓகே, அண்ட் மாஸ் 60 mg. ஸோ மாஸ் வந்து 60 mgன்னு கொடுத்துருக்காங்க. mgனா என்ன? மில்லிகிராம். நம்ம அது வந்து கேஜியா கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ மில்லிகிராம் டு கிராம் கன்வெர்ட் பண்ணா 10⁻3, கிராம் டு கிலோகிராம் நம்ம கன்வெர்ட் பண்ண 10⁻3 அகைன் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 60 × 10⁻6 kg இல்லையா. அதாவது இது வந்து மில்லிகிராம் டு கிராம் மாத்திரம் அண்ட் கிராம் டு கேஜி. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராம் டு கேஜி எப்படி மாத்தணும்னு உங்களுக்கு தெரியும், மில்லிகிராம் டு கிராம் எப்படி மாத்தணும்னு தெரியும், டைரக்டா மில்லிகிராம் டு கிலோகிராம் எப்படி மாத்தணும்னு தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் ஸ்டட்டர் ஆவீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி பண்ணுங்க. மில்லிகிராம் டு கிராம் எவ்வளவு வரும்? 10⁻3. அதே மாதிரி இப்போ கிராமுக்கு வந்துருச்சு, நமக்கு கிலோகிராம் தான் வேணும். ஸோ கிராம் டு கிலோகிராம், அப்போ 10⁻3 இன்டூ. ஓகே ஓகே, அதே மாதிரி the earth's magnetic field at this site is horizontal. so இதல வந்து நம்ம ஒரு டயகிராம் போடுறது தான் நமக்கும் நல்லது, ரைட். so இந்த மாதிரி ஹொரிசான்டலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஹொரிசான்டலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருது, ரைட். the earth's magnetic field at this site is horizontal, okay, and has a magnitude of 0.8 g. So B is equal to 0.8 g இல்லையா. B is equal to 0.8 g. So இதுல g na என்ன? What is g? g is Gauss இல்லையா. So Gauss டெஸ்லாவா நம்ம மாத்தணும். What is 1 Gauss? 1 Gauss is 10⁻⁻4 Tesla இல்லையா. So that is equal to 0.8 into 10⁻⁻4 Tesla. ஓகே, ஸோ இதுக்காக தான் சொல்றேன், உங்களுக்கு அந்த யூனிட்ஸும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கணும். அண்ட் இந்த காஸ் டு டெஸ்லா எப்படி மாத்துறதுன்னு மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசமோட வெரி ஃபர்ஸ்ட் லெக்சர்ல நான் சொல்லி இருப்பேன். ஓகே, ஸோ 0.8 காஸ் is equal to 0.8 into 10⁻⁻4 Tesla. ஓகேவா. ஸோ வாட் இஸ் த கரண்ட் தட் மஸ்ட் பி பாஸ் த்ரூ த வயர் டு மேக் இட் float in the air. ஸோ சேம் லாஜிக் தான் நமக்கு இந்த மாதிரி இல்லையா.
ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்ட் இருக்க, ஒரு ஸ்ட்ரைட் வயர் இருக்கு, லென்த் சொல்லிட்டாங்க. இட் இஸ் 30 degrees ஈஸ்ட் ஆஃப் நார்த் இல்லையா, 30 degrees ஈஸ்ட் ஆஃப் நார்த். ஸோ நார்த் இந்த டைரக்ஷன் நமக்கு லைக் இது ஹொரிசாண்டலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்குமா, இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ரைட், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதுக்கு இடையில இருக்கிற அந்த ஆங்கிள் தான் 30 டிகிரின்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, ரைட். பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்ன, எப்பவும் நார்த்துக்கு தானே போகும். எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்பவும் நார்த்துக்கு தான் போகும். அந்த எர்த்ஸ் மேக்னெட்டிசம் பத்தியான ஃபுல் கான்செப்ட் வந்து நம்ம ஃபியூச்சர் லெக்சர்ஸ்ல பார்க்கலாம். பட் ஃபார் நவ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இதுதான் நார்த் டைரக்ஷன். அப்போ நார்த்துக்கு கொஞ்சம் ஈஸ்ட். அப்போ நம்ம இப்படி பார்க்கலாம், ரைட். இப்படி பார்க்கும்போது நார்த் இந்த டைரக்ஷன் இருக்கு, கொஞ்சம் ஈஸ்ட் இல்லையா, கொஞ்சம் ஈஸ்ட், வந்து 30 டிகிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணா அது ஃப்ளோட் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இந்த கீழே எம்ஜி, பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஐ மீன் அந்த வெயிட் எம்ஜியால வந்து அது வந்து கீழே வரணும் இல்லையா. ஸோ அந்த கீழே வரக்கூடிய அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்ம இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா. அந்த ஃபோர்ஸ் தான் நமக்கு இருக்கக்கூடிய F is equal to ILB sin theta இல்லையா, ILB sin theta. So to find current என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. So solution போடலாமா, சொல்யூஷன். ஸோ இது எப்படி ஈக்குவல் டு பண்ணணும் உங்களுக்கு தெரியுதுல. உங்களுக்கு அதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்கப்பா, காம்படிஷன் இல்லை. Okay, so mg is equal to f, that is equal to ILB sin theta. பரவாயில்லையே, எல்லாருக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தட் ஸோ நமக்கு கரண்ட் தெரியணும். ஸோ I is equal to mg by LB sin theta. What is m? m வந்து 60 மில்லிகிராம் இல்லையா, அது வந்து 10⁻⁻⁶ சொல்லிட்டோம். இன்டு கிராவிட்டி வந்து 9.8 தான். பட் கொஸ்டின்லேயே அவங்க சொல்லிட்டாங்க நீ 10 எடுத்தா போதும், 9.8 எடுத்து கஷ்டப்பட வேணான்னு. ஸோ டேரக்டா 10 போடலாம். பை 6 என்ன, வாட் இஸ் 6? 6 is equal to, I mean L is equal to 30 into 10⁻⁻2 into B வந்து என்ன, B வந்து 0.8 into 10⁻⁻4 இல்லையா, இன்டு சைன் தீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. தீட்டா வந்து இங்க 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சைன் 30 டிகிரி. ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 60 into 10⁻⁻6 into 10 கொடுத்தா என்ன வரும், into 5 வருமா, -5 and 10 எல்லாம் மேலே எடுத்துலாம். 10⁻2 into 10⁻4 by 30 into 0.8 நம்ம எப்படி எழுதலாம், 8/10 இல்லையா, 8/10 into sin 30 எப்படி எடுத்தலாம், 1/2 இல்லையா, 1/2. ஸோ இங்க வந்து 4 வரும், இங்க வந்து 3 போயிடும், 320 இல்லையா, ரைட். ஸோ 4ம் 5 பண்ண 5 வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 into 10⁻⁻5. இது வந்து 10⁻6 வருமா, that is equal to 5 into 10⁻1, that is equal to 50 ampere. ஓகேவா, 50 ampere. ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா கண்டிப்பா சொல்லுங்க, பிகாஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம வேற கான்செப்டுக்கு போயிடுவோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல மோஸ்ட்லி எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி பேலன்சிங் தான் கேட்பாங்க. ஒண்ணுன்னா இந்த மாதிரி இன்க்ளைன் பிளேன் கொடுத்துட்டு mg sin theta is equal to f cos theta கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. இல்ல இந்த தீட்டா டேர்மே வேண்டாம், அந்த பிரச்சனையே வேண்டான்னு டைரக்டா f is equal to mg ன்னு வர மாதிரியும் கொடுப்பாங்க. ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா கண்டிப்பா சொல்லுங்க, இப்பவே சொல்லுங்க. எனி டவுட்ஸ்? இப்ப எல்லாரும் போயிட்டீங்களா? ஓகே then. ஓகே, சோ I is equal to 50 ampere இல்லையா, 50 ampere. சோ இது வந்து நியூட்டன் செகண்ட் லாவை இன்வால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் தான் இது. ஸோ இதுல வந்து நான் எகெயின் சொல்றேன், mg டேர்ம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணி mg is equal to இந்த ஃபோர்ஸ் or mg is equal to இந்த ஃபோர்ஸ் into cos theta அந்த மாதிரி ஏதாச்சும் வேல்யூஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின்ஸ் இன்வால்விங் நியூட்டன் செகண்ட் லா. அண்ட் இப்போ questions involving arbitrary shapes.
இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்த ஜிக்ஸாக், செமி சர்க்கிள், ட்ரையாங்கிள், அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நமக்கு இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் மட்டும்தான் முக்கியம் நான் சொல்லியிருந்தேன். அதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகே, so a square of side 2.0 meter. so இங்க வந்து given, so given the square of side னு சொல்லிட்டாங்க. so side ஓட length, okay, full length கிடையாது, side ஓட length தான் 2.0 meter. and students கண்டிப்பா ஏதாச்சும் டவுட் இருந்தா அப்பவே சொல்லுங்க, கண்டிப்பா அப்பவே சொல்லிருங்க. ஓகேவா? okay, is placed in a uniform magnetic field of 20 Tesla. okay, is placed in a manner 20 varadu, sorry, it's 2.0 Tesla. okay va, sorry, just a technical error. so 2.0 Tesla. so magnetic field is 2.0 T in a direction perpendicular to the plane of the square inwards. so inga vandu already x nu kuduthirukanga. so the direction will be perpendicular, adhaadu perpendicular to the plane of paper. screen irundhu direct உங்களுக்கு light la eppadi varum, screen irundhu direct ulla varuma, அதே மாதிரி. so theta will be equal to what? the theta will be equal to 90 degree இல்லையா, because அந்த plane வந்து இப்படி இருக்கு, magnetic field வந்து இப்படி இருக்கு இல்லையா. so in the direction perpendicular to the plane of square. okay, and equal current 3.0, okay, 3.0 ampere is flowing in the directions as shown கொடுத்திருக்காங்க. so find the magnitude of the magnetic force on the loop னு அவங்க கேக்குறாங்க. ஸோ உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீவியஸ் இதுல சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு லூப்ல, அதாவது ஒரு க்ளோஸ்டு லூப்ல நமக்கு இருக்கக்கூடிய டோட்டல் கரண்ட், அதாவது டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கும்னு சொல்லிட்டேன். பட் இது வந்து லூப் தான், இல்லைன்னு சொல்ல, பட் க்ளோஸ்டு லூப்பா செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதுல ஒரு க்ளோஸ் லூப்ல எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா நம்ம போகக்கூடிய கரண்ட் சுத்தி 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 போய் எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடியும். பட் இதுல அப்படி இல்லையே, நமக்கு இப்போ கொடுத்துருக்கிற ஸ்கொயர்ல அந்த மாதிரி இல்ல. அந்த கரண்ட் வந்து ஏ இருந்து ஆரம்பிக்குது இல்லையா, the current is starting from A, இங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் கடைசியில வருது D ல. அதே மாதிரி இந்த பாயிண்ட்லயும் ஏ இருந்து டைரக்டாவே சுத்தி வளைச்செல்லாம் போல டைரக்டாவே போயிருச்சு A to D. அதே மாதிரி இந்த லூப்லயும் சரி, ஏ வந்து ஐ மீன் கரண்ட் வந்து ஏ இருந்து வருது, அப்படியே ஈக்கு போய் டைரக்டா D ல முடியுது. ஸோ நமக்கு இங்க எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாத் இருக்கு, ஒரு பாத் இருக்கு, ரெண்டு பாத் இருக்கு, மூணு பாத் இருக்கு, டோட்டலா 3 டிஃப்ரெண்ட் பாத்ஸ் இருக்கு. பட் அந்த 3 டிஃப்ரெண்ட் பாத்ஸ்லயும் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று தான், ஃபைனல் பாயிண்ட் ஒன்று தான். ஸோ நம்ம இதுல எஃபெக்டிவ்ல இருந்து எடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா எஃபெக்டிவ்ல இருந்து எடுக்கணும். ஸோ டு ஃபைண்ட் டோட்டல் ஃபோர்ஸ், so solution, right, total length, I mean solution. so இதுல நமக்கு இந்த 3 different parts இருந்தாலும் நமக்கு முக்கியம் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எண்டிங் பாயிண்ட் என்ன, and அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற லென்த் தான். அந்த லென்த் என்னவா இருக்கும்? it will be equal to AD இல்லையா. so the effective length for all 3 parts will be equal to AD. but AD என்ன? AD வந்து இந்த ஸ்கொயரோட டயகனல், that is equal to side length என்ன, diagonal என்ன, side length into √2 இல்லையா. so that is equal to A √2 இல்லையா. effective வந்து A √2, right? okay, okay. so force will be equal to என்ன, total force என்னவா இருக்கும்? மூணு லூப்ஸ் இருக்கு. so it will be equal to F1 plus F2 plus F3. பட் மூணுத்துக்கும் எஃபெக்டிவ் லென்த் L எஃபெக்டிவ் வந்து சேமா தான் இருக்கு. ஸோ எல்லாமே F1 will be equal to F2 will be equal to F3 இல்லையா. that is equal to 3F1 or F2 or F3 இல்லையா. that is equal to 3 into ILB sin theta இல்லையா. ILB sin theta, that is equal to 3 sin theta வந்து sin 91. so அதை எலிமினேட் பண்ணிடலாம். மீதி நமக்கு இருக்கிறது என்ன, கரண்ட் I, லென்த் A into √2 னு சொல்லிட்டாங்க. இதுல A வந்து என்ன, it is 2 மீட்டர் இல்லையா, சைட் லென்த் வந்து 2 மீட்டர், that is equal to 2√2 இல்லையா. so A 2√2 into B வந்து என்ன, B is 2 Tesla இல்லையா, B வந்து 2 Tesla, that is equal to 3 into 3 9 into 2
9 into 4 36 root 2 Newton. பாத்தீங்களா? வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த எஃபெக்டிவ் லென்த்ங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த ப்ராப்ளம் சால்வ்ட், ரைட்? இந்த ப்ராப்ளம்ல ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? கண்டிப்பா சொல்லுங்க. நோ டவுட்ஸ்? ஓகேப்பா, ஓகே ஓகே மாதவன், ஓகே டவுட்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இதுல வந்து 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு. அந்த 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் நமக்கு எல்லா பார்ட்ஸ்லயும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமா இருக்கு. ஸோ நமக்கு அந்த டோட்டல் லென்த் தான் நமக்கு தேவை. 3 பார்ட்ஸுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் சேமா இருக்கிறதுனால the effective length will be the same for 3 parts also, இல்லையா? ஓகே, ஸோ அதில் வச்சு நம்ம ஃபோர்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு F1 + F2 + F3ன்னு போட்டோம். 3 டிஃப்ரெண்ட் பார்த்துக்கு 3க்குமே எஃபெக்டிவ் லென்த் சேம், கரண்ட் சேம், மேக்னெட்டிக் ஃபீல்டு சேம். ஸோ த டோட்டல் திஸ் வில் பி ஆல்சோ த சேம், இல்லையா? டோட்டல் வில் பி த சேம். ஓகே ஓகே, ஸோ கிவன், நான் உடனே 1 எழுதுறேன் பாருங்க, கடவுளே. So given in the figure shown, a semicircular wire loop is placed in a uniform magnetic field. B is equal to 1.0 Tesla. So B is equal to 1.0 Tesla. The plane of the loop is perpendicular to the magnetic field. So again same case தான். இதுல plane of the loop, அதாவது இந்த லூப் மொத்தமும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ கரண்டும் அந்த லூப் வழியா தான் போறதால நமக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கும்? The angle will be 90 degree. The current I equal to 2 ampere flows in the loop in the directions shown. So I is equal to 2 ampere. So find, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு magnitude of magnetic force மட்டும் தான் தேவை. So force நமக்கு தெரியணும், இல்லையா? ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியணும், ரைட்? ஓகே, ஸோ சொல்யூஷன் போடலாமா? சொல்யூஷன், ஸோ 2 கேஸ் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல ரேடியஸ் ஆஃப் த லூப் வந்து 1 மீட்டரா? ஓகே, ஸோ ரேடியஸ் ஆர் வந்து 1 மீட்டர். ஓகே, ஆர் வந்து 1 மீட்டர். ஓகே, டு ஃபைண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு லூப் இருக்கு. நீங்க கிளியரா நோட்டீஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது, போய் இப்படி வந்து இங்க வரும்போது இந்த டைரக்ஷன்ல வருது. ஸோ ஒரு லூப்பையே சுத்தி சுத்தி அந்த கரண்ட் வருது. ஸோ திஸ் இஸ் என்ன? திஸ் இஸ் அ க்ளோஸ்டு லூப், இல்லையா? நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல என்ன பார்த்தோம்? கரண்ட் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த வழியா போய் இங்க முடியுது. அதே மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. ஸோ இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கு. பட் இதுல நம்ம இங்க இருந்து ஸ்டார்டிங் நம்ம எடுக்கிறோம் நம்ம அசியூம் பண்ணிட்டாலே அந்த கரண்ட் எப்படியும் சுத்தி சுத்தி இந்த ரீஜன் வழியா வந்து கடைசியில இந்த பாயிண்ட்கே தான் வருது, இல்லையா? ஸோ நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கக்கூடிய லூப்புக்கு the starting point and the ending point will be the same. So the semicircular loop is a closed loop, இல்லையா? So closed loop னு தெரிஞ்சிட்டாலே நமக்கு என்ன தெரியும்? The force will be 0. பெருசா யோசிக்கவே வேண்டாம், the force will be 0, right? Okay, அதே மாதிரி the semicircle ஒரு closed loopல இருக்கு. Okay, fine. இப்ப செகண்ட் கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது, ஆனா கீழேயும் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது. சோ இது வந்து லூப்பே கிடையாது, இல்லையா? பிகாஸ் இந்த டைரக்ஷன் லைக் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லூப் வரையா போற டைரக்ஷன் வந்து கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல போய் போகுது, போய் இங்க முடிவடையுது, இல்லையா? ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டிங் பாயிண்ட். அதே மாதிரி தான் இந்த ஏரியாவுக்கும் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி கரண்ட் வந்து இங்க முடியுது, இல்லையா? ஸோ இந்த 2 லூப்ஸ் இருக்கு, இல்லையா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் லூப் இருக்கு, செகண்ட் லூப் இருக்கு. 2 லூப்புக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் சேம், எண்டிங் பாயிண்ட் சேம். ஸோ த ஃபைனல் எஃபெக்டிவ் லென்த் வில் ஆல்சோ பி த சேம், இல்லையா? ஃபார் த 2 பார்ட்ஸ் இது வந்து மேக்னெட்டிசம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ உங்களுக்கு புதுசாக இந்த மாதிரி டேர்ம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். F will be 0, F factor இல்லை. ஓகே, ஃபார் த 2 பார்ட்ஸ் L effective, அதாவது effective length will be the same, இல்லையா? Effective length
is same. So on the effective length என்னவா இருக்கும்? L effective will be equal to இந்த length தானே, right? இங்க center point இருக்கும்னு நமக்கு தெரியும். So இந்த semicircle-னால this point to this point will be equal to the diameter, right? Diameter. So diameter that will be equal to diameter என்ன? Radius into 2. 2 into radius, that is equal to 2.0 meter. So total force என்னவா இருக்கும்? The force will be equal to the force due to loop 1 plus the force due to loop 2 இல்லையா? That will be equal to 2f1 because ரெண்டுமே effective length same, current same, magnetic field same. So கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமா தான் இருக்கும் இல்லையா? f1 is equal to f2. That is equal to 2 into ILB sin theta, that is equal to 2 into current oda value என்ன? Current value வந்து 2 னு கொடுத்துட்டாங்க. Length என்ன? What is the length? The length வந்து 2 meter இல்லையா? அதே மாதிரி B magnetic field வந்து 1 into sin 90 degree. So the force will be equal to 2 into 2 into 2, இது வந்து 1 வரும். So that is equal to 8 Newton. So very very interesting concept. இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாலே நீங்க ஜாலியா எவாலுவேட் பண்ணுவீங்க. பிகாஸ் ஒரு ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சும் கூட நம்மளால அதை சால்வ் பண்ண முடிஞ்சா நமக்கு ஒரு த்ரில் வரும் இல்லையா? அதுதான். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ஆர்பிட்ரரி ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? கண்டிப்பா இப்பவே சொல்லிருங்க. திஸ் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி, திஸ் இஸ் யுவர் சான்ஸ். இந்த சான்ஸ் விட்டா கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்கும். பட் டைரக்டா லைவ்ல சால்வ் பண்ற மாதிரி வராது இல்லையா? ஓகே ஓகே, ஸோ டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே தென், ஓகே. ஸோ இவ்வளோ நேரமா நம்ம ஒரு சிங்கிள் கரண்ட் கேரிங் கண்டக்டரை வச்சு தான் நம்ம பார்த்தோம். சப்போஸ் நமக்கு ஒரு சிங்கிள் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இல்லை, நமக்கு 2 கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் அண்ட் அந்த 2 கண்டக்டர்ஸும் நம்ம பேரலா வச்சோம்னா அதுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ the effective length of the wire, இதுலயும் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, effective length of the wire தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியும்னா, we have 2 wires இல்லையா? 2 wires இருக்கு. current of wire 1 வந்து I1, current of wire 2 வந்து I2 இருக்கு, ரைட்? current of wire 2 வந்து I2 இருக்கு. ஸோ நம்ம இதுல என்ன பண்ணலாம்னா, we need to find the force. force என்னவா இருக்கும்? the force will be equal to I into L into B. பட் நமக்கு இங்க எடுத்திருக்கிற கரண்ட் என்ன, ஐ மீன் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் என்ன, லென்த் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஸோ ஜஸ்ட் அசியூம் a length DL. அப்போ ஒரு சின்ன லைன் எலிமெண்ட், ஒரு சின்ன லென்த் எலிமெண்ட்டுக்கு நம்ம இந்த ஃபோர்ஸை நம்ம எடுக்கலாம். அப்போ நமக்கு வரக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? DF, அதாவது சின்ன லைன் எலிமெண்ட்னா அந்த ஃபோர்ஸும் சின்னதா இருக்கும், இன்டு I இன்டு DL கிராஸ் B. ஓகே, இதுதான் பேசிக் கான்செப்ட், ரைட்? ஓகே ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதுல I இருக்கு தெரியும், DL இருக்கு தெரியும். B என்ன? வாட் இஸ் B? B இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவங்க ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்ல. பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருந்தே நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும். ஸோ வாட் வில் பி தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? ஸோ த B மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு wire 1 at wire 2 எடுக்கலாமா? will be equal to what? mu naught by 2 pi into I1 by R இல்லையா? பிகாஸ் இந்த கரண்ட் I இருந்து நமக்கு இந்த மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல், ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டா? ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு we can actually find the force இல்லையா? நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதே ஐ மீன் அதை வச்சு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். இதுதான் அந்த I1 கரண்ட் கேரிங் கண்டக்டர்னா அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா? ஸோ இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அப்படி சுத்தி சுத்தி போகும்போது இந்த வயரை சுத்தி இந்த பாயிண்ட்ல, அதாவது அந்த வயர் 2 எங்க இருக்கோ அந்த பாயிண்ட்லயும் இந்த வயர் 1ல இருக்கக்கூடிய கரண்ட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். அதோட ஃபார்முலா தான் mu naught by 2 pi into I1 by R. இந்த ஃபார்முலா எப்படி சார் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதே தான் சொல்லுவேன். கண்டிப்பா என் ப்ரீவியஸ் லெக்சரை பாருங்க.
ஏன்னா இதை பத்தி நல்ல டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இதுக்கு தான் சொல்றேன், ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் யூ வாட்ச் ஆல் மை ப்ரீவியஸ் லெக்சர்ஸ். இதுலயே நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர் ஸ்டார்ட் பண்ணப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பத்தி ஸ்டடி பண்ணோம். அது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருந்து எடுத்தது. இது நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல இந்த பர்டிகுலர் சாப்டர், அதாவது மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமோட கொஞ்சம் ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் நம்ம இதை எடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ கண்டிப்பா ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல என்ன ஸ்டடி பண்ணோமோ அதுவும் இந்த லெக்சர்ஸுக்கு நம்ம யூஸ் ஆகும். ஸோ நீங்க இப்போ இந்த லெக்சரை பாக்குறீங்களா, ஓகே ஃபைன். பட் நீங்க ப்ரீவியஸா இருந்த அத்தனை லெக்சர்லயும் அதே ஆர்டர்ல, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ரேண்டமா பார்க்காதீங்க, அதே ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இருந்தே பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் due to current 1 at current 2 equal to mu naught 2 pi into I by R. Okay, so இது wire 1 நால இந்த wire 2 க்கு இருக்கக்கூடிய magnetic field. So இந்த magnetic field எதனால வருது? wire 1 நால வருது. அந்த magnetic field ஆல இந்த wire 2 க்கு ஒரு force வரும் இல்லையா, wire 2 க்கு ஒரு force வரும். So the force will be equal to current. So இதுல நம்ம எடுக்கக்கூடிய அந்த wire it is wire 2, so it is I2 into dl cross, right, magnetic field போடுறேன். Okay, dl cross b இல்லையா, b. இதுல b என்னவா இருக்கும்? What is b? b will be equal to mu naught by 2 pi I1 by r இல்லையா, mu naught by 2 pi I1 by r. So இப்போ நமக்கு என்ன தெரியணும்? இந்த dl-க்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ df will be equal to I2 into dl into mu naught by 2 pi I1 by r sin theta இல்லையா. sin theta நமக்கு தெரியணும். ஸோ நம்ம இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி நமக்கு என்ன தெரியும்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது நம்ம ஒரு வயர் எடுக்கிறோம், அந்த வயர்ல இந்த கரண்டோட டைரக்ஷனை இந்த தம்பால நம்ம குறிக்கிறோம்னா அந்த வயரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ல தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அது இந்த ஃபிங்கர்ஸால நம்ம குறிப்போம். ஸோ அது இந்த டயக்ராம்ல வரைஞ்ச மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி வரும், இப்படி வருமா, ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி வரும். ஸோ இந்த பர்டிகுலர் டிஎல் எலிமெண்ட், அந்த லைன் எலிமெண்ட்டை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வரும் இல்லையா. லைன் எலிமெண்ட் இப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வரும். So the angle between them will be what? The angle between them will be theta is equal to 90 degree இல்லையா. So theta will be equal to 90 degree. So நம்ம டைரக்டா போடலாமா? So df will be equal to, so df will be equal to, நம்ம இதை அரேஞ்ச் பண்ணலாம், mu naught by 2 pi I1 I2 by R இல்லையா, I1 I2 by R, I1 I2 by R into dl. sin theta sin 90 degree. So அதை eliminate பண்ணிட்டோம். So the total force எவ்வளவு நமக்கு தெரியாது, but the force for dl நமக்கு இதுதான் தெரியும். So நம்ம என்ன பண்ணலாம்? We can take the force per unit length இல்லையா. So df by dl will be equal to mu naught by 2 pi I1 I2 by R, which is the force per unit length. Force per unit length, right? So இதுல நமக்கு ரெண்டு வயர்ஸ் இருக்கு, ரெண்டு வயருக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கரண்ட்ஸ் இருக்கு. அந்த கரண்ட்னால கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வயர் 1 நம்ம சூஸ் பண்றோம். அந்த வயர் 1னால நமக்கு வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வயர் 2க்கும் வரும். அந்த வயர் 2க்கு ஒரு கரண்ட் I2 இருக்குன்னு தெரியும். ஸோ டோட்டலா வயர் 1னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கு, ஆல்ரெடி ஒரு கரண்ட்டும் இருக்கிறதுனால அந்த வயர் 2ல என்ன ஃபோர்ஸ் வரும் அதை நம்ம கால்குலேட் பண்றோம். So that force will be equal to I2 into dl vector cross b vector. And right hand thumb rule மூலமா இந்த dl-க்கும் b-க்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் theta equal to 90 degree நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி we found out that the force per unit length is equal to mu naught by 2 pi I1 I2 by R. Okay, so இதுல உங்களுக்கு வர வேண்டிய மெயின் டவுட் என்ன தெரியுமா? இதுதான். ஸோ ரெண்டு வயர் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கு.
ஸோ 2 வயர் இருக்குல்ல, நம்ம கொடுத்துருக்கிற ஃபோர்ஸ் என்ன ஒண்ணுதான். அதாவது வயர் 1 வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வயர் 2க்கு என்ன வரும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ரிவர்ஸ்ல பார்த்தா என்ன வரும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு வயர் 2 at wire 1 என்ன வரும், B will be equal to mu naught by 2 pi into I2 by R வரும் இல்லையா, I2 by R. So force at wire 1 என்னவா இருக்கும், the force at wire 1 will be equal to dF is equal to அதே தான், ஆனா இங்க current I2 பதிலா current I1 இருக்கும் இல்லையா. So that is equal to I1 into mu naught by 2 pi I2 by R dl, because angle வந்து அதே 90 டிகிரியா தானே இருக்கும், ரைட். ஸோ df by dl வந்து என்ன, அதே தான், ஒரு சேஞ்சும் இல்லை, அதே தான். ஸோ நீங்க வயர் 1 டு வயர் 2 எடுத்தாலும், வயர் 2 டு வயர் 1 எடுத்தாலும், எந்த வயர் வந்து நீங்க ரெஃபரன்ஸா எடுத்தாலும் சரி, ஃபோர்ஸ் வந்து ஒன்னா தான் இருக்கும். அதுதான் இன்னும் தாங்க இது. ஓகே, ஸோ நீங்க வயர் 1 எடுத்தாலும் சரி, வயர் 2 எடுத்தாலும் சரி, நமக்கு வரக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வில் பி த சேம் ஃபார் போத் த வயர்ஸ். ஸோ 2 டிஃபரெண்ட் ஃபோர்ஸ் வராது, ஒரு ஃபோர்ஸ் தான் வரும். ஓகே ஓகே தென் ஓகே. ஸோ இது வந்து வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட்ல நமக்கு வேற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரண்ட் வந்து ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல எடுக்கிறதுன்னு சொல்லிட்டோம். ஸோ சப்போஸ் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த வயர்ல கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, அண்ட் இந்த வயர்ல கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா வாட் வில் பி த டிஃபரன்ஸ்? த டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா, திஸ் வில் பி a repulsive force. ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருந்தா ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கும். பட் ஒரு வயருக்கு வந்து டைரக்ஷன், கரண்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல, அண்ட் இன்னொரு வயருக்கு வந்து கரண்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருந்தா the force will not be the same இல்லையா. அதை வந்து இனி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ the questions related to force on a move, இதையும் மாற்று வெளியே, ஃபோர்ஸ் டியூ டு parallel conductors இல்லையா, parallel conductors. okay, due to two parallel conductors. okay, so இதுலயும் தான் theoretical questions. The nature of parallel and anti-parallel currents is, so இவங்க ஆல்ரெடி நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனுக்கே ஏற்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு பாருங்க. ஸோ இங்க I1 இருக்கு, இங்க I2 இருக்கு. ஸோ இங்க வந்து டிஎஃப் நம்ம எடுப்போம். நம்ம ப்ரீவியஸாக ரெஃபர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்க. டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு I2, அதாவது இதுல வந்து நம்ம எடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு வயர் 1 ஆக இருந்தால், ஓகே, டியூ டு வயர் 1 ஆக இருந்தால் என்னாகும், B will be equal, dF will be equal to I2 into DL cross B இல்லையா, DL cross B. ஸோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் I வந்து இட் இஸ் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ இட் வில் பி -90 டிகிரி இல்லையா, இப்படி இல்லாம இப்படி இருக்கு, ரைட், இப்படி இருக்கு. ஸோ இட் வில் பி -90 டிகிரி. ஸோ θ will be equal to -90 டிகிரி இல்லையா. ஸோ DF will be equal to I2 into DL B sin θ, that is equal to minus, இந்த வேல்யூ நமக்கு தெரியும் ஆல்ரெடி இல்லையா, that is equal to mu naught by 2 pi I1 I2 by 2 pi இல்லையா, I1 by 2 by 2 pi. ஓகே, ஓ இங்க 2 பைன்னு சொல்றோம் பாருங்க, by R. இது வந்து sin 90 டிகிரி வரும், -90 டிகிரி. ஸோ இட் வில் பி -1 இல்லையா. ஸோ இதுல ஃபோர்ஸோட டைரக்ஷனே சைன் வந்து மாறுது, ரைட். ஒருவேளை ரெண்டு கரண்டும் சேம் டைரக்ஷன்ல இருந்தா நமக்கு டிஎஃப் வந்து நெகட்டிவ் ஆங்கிள் வந்திருக்காது. பட் இதுல இந்த கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல போறதால the force is itself negative இல்லையா, the force is itself negative இல்லையா, ரைட். ஓகே, ஸோ parallel currents, இப்போ parallel currentனா என்ன, ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருந்திருந்தா என்ன இருக்கும், ரெண்டுக்குமே ஃபோர்ஸ் வந்து சேம் வேல்யூல தான் இருக்கு. ரெண்டு ஃபோர்ஸ்லயும் அப்படி இழுத்துரும் இல்லையா, கூலம்ஸ் லா படி ரெண்டு ஃபோர்ஸ்லயும் இழுத்துரும். ஸோ parallel currents will attract, right, parallel currents will attract. பட் இதுல வந்து நெகட்டிவ், ஸோ ரிப்பல் ஆகும். ஸோ anti parallel currents will repel, right, anti parallel currents will repel. ஸோ எகெயின் சொல்றேன், நமக்கு எடுக்கக்கூடிய அந்த ரெண்டு parallel conductorsல கரண்ட் சேம் டைரக்ஷன்ல போனா ஃபோர்ஸ் will be பாசிட்டிவ் இல்லையா, நெகட்டிவ் சைன் வராது. ஃபோர்ஸ் வந்து சேம்
இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ பேரலல் கரண்ட்ஸ் ஆக இருந்தால் அட்ராக்ஷன் வரும். அதே நேரத்துல நமக்கு ஒரு வயர் இருக்கக்கூடிய கரண்ட் ஒரு டைரக்ஷன்லயும் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் மற்ற வயர்ல இருக்கக்கூடிய கரண்ட்னா இட் வில் பி ஆன்டி பேரலல் அண்ட் இட் வில் ரிப்பல். ரைட், இட் வில் ரிப்பல். ஓகேவா, இட் வில் ரிப்பல். ஓகே, ஸோ அதே மாதிரி if the distance between two parallel current carrying conductors, so இதுல parallel அவங்க சொல்லிட்டாலே it is in the same direction. ஓகேவா, அதுல எந்த வித டிஃபரன்ஸும் வேண்டாம். okay, is doubled, then the magnitude of force between them will be what கேக்குறாங்க. so யாராச்சும் இருக்கீங்களா சாட்ல? காம்படிஷன் ரெடியா இருந்தா கண்டிப்பா சாட்ல சொல்லுங்க, காம்படிஷன் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், நான் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க தேவையில்லை. எல்லாரும் பயந்து ஓடிச்சிங்களா? ஓகே தென். ஸோ கிவன். ஓகே, ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் இஸ் டபுள்டுன்னு சொல்றாங்க. ஸோ இனிஷியலி ஒரு R1 இருக்குன்னா நமக்கு ஃபைனல் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கு? இட் இஸ் 2R1 இல்லையா? இட் இஸ் 2R1. ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் வில் பிகம், ஸோ இது R2 டிஸ்டன்ஸ் வந்து R2 ஆனால் the magnitude of force வந்து என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன், இனிஷியல் கண்டிஷன்ல ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? the force 1 will be equal to mu naught by 2 pi. நமக்கு கரண்ட் ஒரு லென்த் கொடுக்கல இல்லையா? ஃபோர்ஸ் பை எல் தானே, ரைட்? df by dl. ஓகே, இதில் dl வரும் இல்லையா? எல்லாத்துலையும் dl வரும், ரைட்? ஓகே, ஸோ இதில் f1 by l, அதாவது ஃபோர்ஸ் பர் லென்த்துக்கான ஃபார்முலா தானே நம்ம இதுக்கு போட்டிருக்கோம். I1 by I2 by R1. அதுவே நமக்கு செகண்ட் இதுல வந்து என்ன பண்றோம்? we are increasing the distance to 2 times இல்லையா? increasing the distance to 2 times, that is equal to mu naught by 2 pi I1 I2 by R2, but R2 வந்து it is 2 times R1 இல்லையா? it is 2 times R1. so the magnitude of force என்ன வரும்னு கேக்குறாங்க. that is equal to 1 by 2 into mu naught by 2 pi I1 I2 by R1 இல்லையா? I1 I2 by R1, that is equal to 1 by 2 F1 by L. so F2 is equal to 2F1, I mean F1 by 2 இல்லையா? F1 by 2. so என்ன ஆகுது? நம்ம டிஸ்டன்ஸை 2 times increase பண்ணால் the force is getting decreased by 2 times, அதாவது பாதி ஆயிரும் இல்லையா? it is decreasing by half, right? so இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது நான் பெருசா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லைன்னு நம்புறேன். ஓகே ஓகே, அதே மாதிரி what will be the effect of the force between two straight current carrying wires when the radius of the first wire is increased? okay, so given அதே தான் we increase radius இல்லையா? increase radius to find change in force இல்லையா? change in force. so solution, so what will be the effect on the force between the two straight current carrying wire when the radius of the first wire is increased? so நமக்கு force என்னன்னு தெரியும். the force per unit length will equal to mu naught by 2 pi I1 I2 by R னு தெரியும். இங்க டிஸ்டன்ஸ் தானே, so d னு போடுறோம். ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? radius of the first wire நம்ம இன்க்ரீஸ் பண்றோம், but the distance, keeping the distance same between the two current carrying wires. so இதுல radius ஏதாச்சும் டேர்ம் வருதா? கண்டிப்பா வரல. இதுல வந்து டிஸ்டன்ஸ் டேர்ம் மட்டும் தான் வருது. அண்ட் இவங்களே சொல்றாங்க the distance is being kept the same. so there is no change in distance இல்லையா? there is no change in distance, and அதே மாதிரி the force is independent of radius இல்லையா? independent of radius, because radius term வந்து எதுவுமே வரதில்லை. ஓகே, ரேடியஸ் டேர்ம் வந்து எதுவுமே வரதில்லை. இதுல வந்து டிஸ்டன்ஸ் டேர்ம் மட்டும்தான் வருது. ஸோ டிஸ்டன்ஸ் டேர்ம் இதுல வரதால அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சேஞ்சுமே இல்லாததால the force will remain the same. ஓகே, ரேடியஸ் டேர்மே வரதில்லை, ஸோ அது நமக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சிபிஎஸ்இ ஏஐபிஎம்டியில் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ given
two long parallel wires. So parallel சொல்லிட்டாங்க, it is in the same direction, are at a distance of 1 meter. So R is equal to 1 meter. Both carry current is equal to 1 ampere. Okay, 1 ampere இருக்கு. The force of attraction per unit length என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? So to find the force of attraction per unit length, அப்போ solution என்னவா இருக்கும்? The solution will be equal to F by L is equal to mu naught by 2 pi into I1 I2 by R இல்லையா? I1 I2 by R, right? Okay, so the force per slide இருக்கா? Okay, இருக்கு. So F by L will be equal to mu naught ஓட வேல்யூ என்ன? mu naught is 4 pi into 10 power minus 7. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 10 power minus 7 by 2 pi இல்லையா? 2 pi இருக்கு. into I1 ஓட வேல்யூ 1, I2 ஓட வேல்யூ 1 and D ஓட R ஓட வேல்யூ அதுவும் 1. Everything is 1. So what will be the force per unit length? That will be equal to 2 into 10 to the power of minus 7 Newton per meter இல்லையா? அது force per unit length தானே? அப்போ Newton per meter, right? Okay, 2 power into 10 power minus 7 for unit length Newton per meter இல்லையா? Newton per meter. So again சொல்றேன், இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸும் அவங்க கேட்கலாம் அண்ட் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸும் அவங்க கேட்கலாம். ஸோ ஒருவேளை சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகிற மாதிரி தெரிஞ்சாலும் கிளியரா கண்டிப்பா அதை ரீட் பண்ணிருங்க. ஸோ அவங்களை ஏதாச்சும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்காம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ட்விஸ்ட் இல்லாம கொஸ்டின்ஸ் போடுவாங்க, பட் அது ரொம்ப ரொம்ப ரேரா தான் போடுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் கொடுத்தா மேக் ஷூர் தட் யூ ரீட் இட் கம்ப்ளீட்லி பிஃபோர் கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் த சொல்யூஷன். அதே மாதிரி ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் கூட அது வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி படிச்சா அது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ அதுலேயே எந்த வித வரியும் வேண்டாம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸோ கிவன் ஓகே, so currents of 10 ampere and 2 ampere இல்லையா? currents of 10 ampere and 2 ampere are passed through two parallel wires A and B respectively in opposite directions னு சொல்றாங்க. opposite directions. so I1 வந்து 10 ampere, I2 வந்து 2 ampere, and if wire A is infinitely long and the length of the wire B is 2 centimeter, அப்ப length of 1 வந்து infinity ஆமா, length of 2 வந்து 2 meter இல்லையா? so find the force acting on the conductor which is situated at 10 centimeter distance. so R வந்து 10 centimeter, centimeter is not an SI unit, so 10 into 10 power of minus 2 meter இல்லையா? so to find நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? we should find what is the force acting இல்லையா? force என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம் on conductor B from A, on B due to A. உங்க AB னு கொடுத்திருக்கிறதால அது மாத்திரம். ஓகே, ஸோ IA இது வந்து IB, இது வந்து IA, இது வந்து IB இல்லையா? ரைட், IA IB. ஓகேவா? ஸோ சொல்யூஷன். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருந்தா ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவா இருக்காது, ரிப்பல்சிவா இருக்கும்னு மட்டும் சொல்லியிருக்கேன். பட் நமக்கு அந்த மாதிரி இருந்தாலும் கூட நமக்கு வந்து என்ன முக்கியம்? நமக்கு வந்து ஃபோர்ஸோட வேல்யூ தான் முக்கியம். நமக்கு அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ அட் தி எண்ட் ஆஃப் த டே ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து சேமா தான் இருக்கும் இல்லையா? டைரக்ஷன் தான் மாறுது. இந்த மாதிரி நம்ம பேரலல் ஒரு ஆன்டி பேரலல் அந்த மாதிரி கொடுத்தா டைரக்ஷன் தான் மாறுமே ஒழிய we will not have a difference in the value of the force இல்லையா? ஸோ அப்போ ஃபார்முலா கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும் இல்லையா? magnitude of the force ஓட ஃபார்முலா வந்து சேமா தான் இருக்கும். that is equal to mu naught by 2 pi by I1 I2 by AB தானே, I1 I2 by R, that is equal to 4 pi into 10 power of minus 7 by 2 pi into 10 to force per length தானே, F per length by what is R? R is 10 power minus 2 இல்லையா? 10 power minus 2. so இது வந்து 2 வருது, இது வந்து 10 power minus 5 வரும் இல்லையா? 10 வரும். that is equal to 4 into 10 power minus 5 Newton. இது வந்து force per length, right? so இதுல வந்து first வயருக்கு infinite length னு சொல்றாங்க, second வயருக்கு just 2 meters தான் length னு சொல்றாங்க. பட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ரெண்டு வயர்ஸ் இருந்தா தானே ஒரு force இருக்கும். அது வந்து infinite length இருக்கும் போட்டும், no issues. பட்
நமக்கு செகண்ட் வயர்ல லென்த் 2 மீட்டரா இருக்கு அண்ட் அந்த வயர் இருக்கும்போது மட்டும் தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா. The force will exist only if there are two wires, so force will be there for L equal to 2 meter only இல்லையா. அதாவது இந்த ரெண்டு வயர்ஸும் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அந்த தூரத்துல மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் வயர் வந்து இன்ஃபினிட்ல இருந்து இருக்கு, ஓகே, பட் செகண்ட் வயர் வெறும் 2 மீட்டருக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு வயருமே 2 மீட்டர் லென்த்துக்கு மட்டும்தான் ஒன்னா இருக்கும். ஸோ அந்த லென்த்துக்கு மட்டும் தான் ஃபோர்ஸும் இருக்கும். ஸோ இதுல வந்து எல் வந்து 2 மீட்டர். ஸோ ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும், L into 4 into 10 power minus 5 that is equal to இங்க வந்து 2 into 4 into 10 power minus 5 that is equal to 8 into 10 power minus 5 Newton இல்லையா. 8 into 10 power minus 5 Newton. Okay, 8 into 10 power minus 5 Newton. Okay வா. அதே மாதிரி A and B are two infinitely long straight parallel conductors. C is another straight conductor of length 1 meter kept parallel to A and B as shown in the figure. So இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. மூணு parallel wires இருக்கு ACB. ஒன்னுல கரண்ட் 2A, ஒன்னுல கரண்ட் 3A and இன்னொன்னுல கரண்ட் 4A. and மூணுக்கும் வந்து டைரக்ஷன் சேமா தான் இருக்கு. கரண்ட் வந்து மூணும் சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஓகே, so find the magnitude and direction of the force experienced by C இல்லையா. So to find, right, to find, ஐயோ நான் டைரக்ட் given போடாம to find னு போடுறேன் கடவுளே. So நமக்கு என்ன தெரியும், கரண்ட் இன் வயர் A வந்து 2 ஆம்பியர், இன் வயர் B வந்து 3 ஆம்பியர் and wire C வந்து 4 ampere. அதே மாதிரி distance between A and C வந்து 5 centimeter. Centimeter is not an SI unit. அப்போ 10 power minus 2. அதே மாதிரி the distance between B and C வந்துட்டு 8 centimeter. So 8 into 10 power minus 2 meter இல்லையா. and length வந்து total length வந்து 1 meter னு சொல்றாங்க, right? total length வந்து 1 meter னு சொல்றாங்க. so to find நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we should find the force at C இல்லையா. magnitude and direction of the force experienced by C with direction இல்லையா, with the direction. so இங்க வந்து சென்டர்ல C இருக்கு, இங்க A இருக்கு, இங்க B இருக்கு. so இந்த A ஆலையும் C க்கு ஒரு ஃபோர்ஸ் வரும், B ஆலையும் C க்கு ஒரு ஃபோர்ஸ் வரும். so two different forces வரும். அந்த different forces நம்ம ஆட் பண்ணி போட்டுடலாம், right? so solution first வந்து A and C எடுக்கலாமா. A and C அப்போ ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும், mu naught by 2 pi இல்லையா. ஃபோர்ஸ் per யூனிட்ல இருந்து IA IC by RAC. நமக்கு வந்து ஃபோர்ஸ் தான் தேவை. அப்போ லென்த் வந்து அங்க கொண்டு போலாமா, into L, right? so force is equal to 4 pi into 10 power of minus 7 by 2 pi into what is IA வந்து 2, IC வந்து 3 இல்லையா, by 3. length வந்து 1 meter. distance வந்து என்ன, the distance is 5 centimeter இல்லையா, 5 centimeter. that's equal to 5 into 10 power minus 2, right? 5 into 10 power minus 2. so force will be equal to 2 வருது, 2 வருது, 2 இது வந்து 10 power minus 5 வருமா, 10 power minus 5 into 10 power minus 5 by 5 into 2 2s are 4 2s are 4 3s are 12 இல்லையா, 12. that is equal to 2.4 into 10 power minus 5 Newton. so இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே. பட் நம்ம இதோட டைரக்ஷனும் தெரியணும் இல்லையா. இல்ல வந்து டைரக்ஷன் கேட்டிருக்காங்க, ரைட், டைரக்ஷனும் தெரியணும். so இந்த மாதிரி ரெண்டு வயர் இருக்கு, ரெண்டு வயருக்கும் சேம் டைரக்ஷன்ல தான் சேம் டைரக்ஷன்ல தான் கரண்டும் போகுது. so ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், the force will be attractive. so A வந்து C க்கு மூவ் ஆகும், C வந்து A towards மூவ் ஆகும் இல்லையா. due to this force A will go towards C and C will go towards A. so இந்த force ஆல C என்ன ஆகும், it will go towards A. so the force will be towards A இல்லையா, towards A இந்த டைரக்ஷன்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எடுக்கலாமா. நெக்ஸ்ட் வந்து it is B and C. so F will be equal to அதே தான் mu naught by 2 pi. அப்ப டைரக்டாவே போட்டுடலாமா.
4 pi into 10 power minus 7 by 2 pi. இதுல வந்து IB and IC வரும். B என்ன current on B வந்து 4 and current on C வந்து 3 இல்லையா, 3 by distance வந்து 8 னு சொல்றாங்க, right? So 8 into 10 power minus 2, length வந்து அதே பண்ணு தான், that is equal to 2 4, that is equal to 3 into 10 power minus 5 Newton. இதுல வந்து C யும் B யும் same direction தான் current-ம் இருக்கு, so that will be an attractive force, and attractive force இருக்கிறதால C will go towards B and B will go towards C, so the total force will be in the direction towards B இல்லையா. C வந்து B towards move பண்ணும், so towards B. so இது வந்து F1 னு போடுறோம். ஓகே, என்ன ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா. so F1 வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் and F2 வந்து என்ன இந்த டைரக்ஷன்ல இருக்குதா, towards CB வந்து இருக்குது. so what will be the net resultant value? எந்த டைரக்ஷன்ல வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் net resultant force இருக்கும் இல்லையா. so இதுல towards A, அதாவது இந்த டைரக்ஷன்ல வந்து 2.4 into 10 power minus 5 இருக்கு, பட் இதுல towards this direction வந்து 3 into 10 power minus 5 இருக்கு இல்லையா. so the net resultant, அதாவது net direction of force வந்து எந்த இதுல இருக்கும், towards B, because B ல தான force அதிகமா இருக்கு, so the net force will be towards B, right? so net direction of force will be towards B இல்லையா, which will be towards B. so net force என்னவா இருக்கும், F2, because B ல அது நம்ம net force ஓட direction வந்து towards B னு எடுத்துட்டோம், F2 வந்து same direction தான் இருக்கு, so F2, but F1 வந்து என்ன, it is in the opposite direction, so minus, so minus F1, that is equal to 3 into 10 power minus 5 minus 2.4 into 10 power minus 5, that is equal to 0.6 into 10 power minus 5. அட்டா okay, so force will be equal to 0.6 into 10 power minus 5 Newton, that is equal to 6 into 10 power minus 6 Newton towards B இல்லையா, towards B. so இதுல வந்து நமக்கு இந்த மாதிரி 3 different wires இருக்கு, அந்த 3 different wires ஆல நமக்கு 2 different force வரும் இல்லையா. 3 wires நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், இது ரெண்டு அந்த மாதிரி. சோ நமக்கு C ல வரக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் தெரியணும். சோ C ல வந்து A நாளையும் ஃபோர்ஸ் வரும், B நாளையும் ஃபோர்ஸ் வரும், அது ரெண்டையும் எவாலுவேட் பண்றோம். அண்ட் எல்லாத்துலயும் சேம் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கணும்னு நமக்கு தெரியும். சோ அதை வச்சு we are evaluating that the force between A and C வந்து 2.4 into 10 power minus 5 towards A, and B and C க்கு வந்து it is 3 into 10 power minus 5 towards B. இதுல B direction இருக்கக்கூடிய force தான் ரொம்ப அதிகமா இருக்கு, so net forceம் அதே directionல தான் இருக்கும், and we found out the final value. Fine. so ஏதாச்சும் doubts இருக்கா? doubts இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. okay, so polygon wire arrangements. so இதுல வந்து ஒரு ட்ரிக் என்னவா அவங்க மாதிரி சொல்லுவாங்கன்னா, இதுல you have 3 wires. okay, இதுல வந்து 3 wires or 4 wires கொடுப்பாங்க, and அந்த wires வந்து நம்ம இவ்வளவு நேரம் எப்படி பார்த்தோம், எல்லாம் நீட்டா ஒரு பிளேன்ல அப்படியே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பட் இதுல வந்து அப்படி பிளேன்ல அரேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த வயர்ஸோட பொசிஷன்ல அவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுத்தி அதுல என்ன ஃபோர்ஸ் வரும் நமக்கு கேக்குறாங்க. ஓகேவா. so an arrangement of 3 parallel straight wires. so given 3 wires இருக்கு, 3 wires ABC இல்லையா, ABC 3 wires இருக்கு. ஓகே, 3 wires இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபைன். placed perpendicular to the plane of paper. so A ல டைரக்டா, அதாவது ஸ்கிரீன்ல இருந்து நேரா வெளியே ஒரு வயர் இருக்கு, அதே மாதிரி B லயும் அதே இருக்கு, C லயும் அதே மாதிரி 3 டோட்டல் வயர்ஸ் இருக்கு. and the magnitude of force per unit length on the middle wire B is என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க இல்லையா. மிடில் வயர் B ல என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. சோ நம்ம ப்ரீவியஸா பார்த்தா அதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான், வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் மாறும், அவ்வளவுதான். ஓகே, so to find total force per unit length on B. ஓகே, so மூணுலயும் கரண்ட் வந்து சேம் I தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. so IA is equal to IB is equal to IC equal to I. அதே மாதிரி ரெண்டு கோடியில இருக்கிற டிஸ்டன்ஸ் இல்லையா, I, அதாவது டிஸ்டன்ஸ் between A and B, right? so
IAB is equal to IBC is equal to D இல்லையா? மூணுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து D ன்னு சொல்லிட்டாங்க. ரைட், this distance and this distance. Okay, okay. So solution, நமக்கு ரெண்டு டிஃபரெண்ட் வயர்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு டிஃபரெண்ட் வயர்ஸ் உடைய டோட்டல் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் A and B எடுக்கலாமா? A and B எடுத்தா what will be the force per unit length? That will be equal to mu naught by 2 pi IA IB by RAB into L. Into L வருமா? கண்டிப்பா வராது, because it's force per unit length இல்லையா? So that is equal to 4 pi. ஒரு ஆப்ஷன் என்ன? ஒரு ஆப்ஷன் வந்து mu naught கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம், நம்ம டேரக்டாவே அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ mu naught by 2 pi IA equal to IB equal to I ன்னு நமக்கு தெரியும். ஸோ I into I ஸ்கொயர் by D இல்லையா? டிஸ்டன்ஸ் வந்து D ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் செகண்டுக்கும் B and C க்கும் இடையில force per unit length will be equal to mu naught by 2 pi IB IC by RBC equal to mu naught I square by 2 pi D இல்லையா? சேம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணக்கூடாது. பிகாஸ் நமக்கு இதுல நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல கொடுத்த மாதிரி அந்த வயர்ஸ் நீட்டா ஒரு பிளேன்ல அவங்க கொடுக்க கிடையாது. இந்த வயரோட பொசிஷன்ல ஒரு சேஞ்ச் இருக்கு இல்லையா? ஸோ இதுல ஃபோர்ஸ் வந்து ரெண்டுக்குமே பாசிட்டிவா தான் இருக்கு, ரெண்டுக்கும் கரண்ட் வந்து சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுலயும் இந்த ஃபோர்ஸஸ் வில் பி அட்ராக்டிவ் இல்லையா? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்ல ஃபார் போத் இல்லையா? இங்கேயும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் வரும். ரைட், ரெண்டுலயும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் வருது. ஸோ இதுல B வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால டுவர்ட்ஸ் A போகும், அதே மாதிரி இந்த B வந்து C கிட்டையும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால டுவர்ட்ஸ் போகும். ஸோ இங்க ஒரு ஃபோர்ஸ் வருது, அண்ட் as you can see ரெண்டு ஃபோர்ஸோட வேல்யூ வந்து சேமா தான் இருக்கு. ஸோ அது வந்து நான் டைரக்டாவே ஒரு F டேஷ்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், ரெண்டையும் F டேஷ்னு எடுக்கிறேன். ஸோ இந்த டைரக்ஷன்ல ஒரு F டேஷ் வருது B இருந்து, அது மாதிரி இங்கேயும் F டேஷ் வருது. ஸோ இதோட ரிசல்டன்ட் என்னவா இருக்கும்? What will be the resultant? We can use cosine law, right? 90 degrees. So F resultant will be equal to square root of F dash square plus F dash square plus 2 F dash into cos theta இல்லையா? cos theta, that is equal to F dash square plus F dash square இல்லையா? because இதுல வந்து cos theta வந்து என்னவா இருக்கும்? cos 90 0, இந்த டேர்மே நமக்கு போயிடும். So that is equal to F dash square into 2, that is equal to F dash into square root of 2. So F resultant will be equal to F dash ஓட வேல்யூ என்ன? mu naught I square by 2 pi D into root 2. இதுதான் ஃபைனல் ஆன்சரா? செக் பண்ணி பார்ப்போமா? So square root of 2 into mu naught I square, square root of 2 into mu naught I square. இதில் ஆப்ஷன்ஸ் வரல, டேரக்டாக எவாலுவேட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ஸ்டெப் கூட பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஸ்கொயர் 2 என்ன? ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இல்லையா? ஸோ இது வந்து இது ரூட் 2 வரும். ஸோ ரூட் 2 பை டி, ரைட்? ரூட் 2 பை டி. ஓகேவா? ஸோ இதுலேயும் எந்த டவுட்ஸ் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க, இப்போவே சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி நமக்கு இந்த क्वेश्चन வந்து இட் இஸ் given in NEET 2016. ஓகே, NEET 2016ல கேட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா there is a square loop ABCD. so ABCD, okay, with a long straight conductor ரூட்ல இருந்தா. ஓகேப்பா, அட பாவி, அப்ப எல்லாரும் இருக்கீங்களா? இது சொல்லலாம்ல. ஓகே, ஸோ இங்க வந்து mu naught I square by 2 pi D வருது, இங்க root 2 வருது. that is equal to mu naught I square by 2 எப்படி எழுதலாம்? root 2 into root 2 தானே? root 2 into root 2 pi D into root 2 இல்லையா? ரைட், அவ கேன்சல் பண்ணலாமா? that is equal to mu naught I square by root 2 pi D. ஓகேவா? ஓகேவா இம்தியாஸ்? கிளியரா? எல்லாம் கிளியரா? சொல்லுங்கப்பா. ஓகேப்பா, ஓகே தென். ஓகே, ஸோ இப்போ ஸ்கொயர் லூப் இந்த மாதிரி ABCD இருக்கு, அதுல ஒரு கரண்ட் I இருக்குன்னு சொல்றாங்க. இட் இஸ் பிளேஸ்ட் நியர் இட் இஸ் பிளேஸ்ட் நியர் அண்ட் கோப்ளானர். ஸோ ஒரே பிளேன்ல இருக்கு,
ப்ரீவியஸ் கேஸ்ல வச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல அவங்க வைக்க கிடையாது, சேம் பிளேன்ல இருக்கு. ஃபைன். வித் லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் XY கேரிங் கரண்ட் I. ஓகேவா? ஸோ கிவன் இந்த ஸ்கொயர் லூப்ல இருக்கக்கூடிய கரண்ட் வந்து I, அண்ட் இந்த லாங் வயர்ல இருக்கக்கூடிய வந்து கேபிட்டல் I இல்லையா, கரண்ட் வந்து I. இதுல வந்து ஸ்கொயர் லூப்புக்கு இல்லையா, ஸ்கொயர் லூப். ஓகே, the net force on the loop என்னவா இருக்கும் நமக்கு கேட்கறாங்க. ஓகே, நெட் ஃபோர்ஸ் on the loop என்னவா இருக்கும் கேட்கறாங்க. ஸோ இதுல நம்ம ஸ்டடி பண்றதா இருந்தா இங்க I வரும், இங்க I வரும், இங்க I வரும், இங்கேயும் I வரும், ரைட்? ஒரு லூப் மாதிரி வரும். அதே மாதிரி இந்த வயர் மூலமா என்ன வரும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும் இல்லையா, அது வந்து இந்த டைரக்ஷன்ல வரும், ரைட்? இந்த டைரக்ஷன்ல வரும் இல்லையா? சோ இதுல பார்க்கும்போது இதுவும் இந்த சைடு இருக்கு இல்லையா, சோ AB is parallel to XY இல்லையா? சோ அது வந்து force due to a parallel conductor, I mean two parallel wires. அதே மாதிரி XY யும் CD யும் parallel இருக்கு இல்லையா, XY is parallel to CD, so force இருக்கும். பட் இதுல AB யும் XY யும் பார்க்கும்போது கரண்ட் சேம் டைரக்ஷன்ல இருக்கு, so same direction of current. அதே மாதிரி XY and CD இல்லையா, XY and CD பார்க்கும்போது XY ஓட கரண்ட் மேல போகுது, CD ஓட கரண்ட் கீழே வருது. so force வந்து it will be repulsive இல்லையா, because it is in different direction இல்லையா, it is in different direction. fine. okay, so AB எடுத்தோம், CD எடுத்தோம், பட் நமக்கு மீதியம் இருக்கு, BC யும் இருக்கு, AD யும் இருக்கு. BC and AD வந்து it is perpendicular to B இல்லையா, it is perpendicular to B. so இந்த மாதிரி perpendicular இருக்கிறதால என்ன ஆகும், the force will be 0, right? force will be 0, I mean this will be XY, right? the force will be 0. so again சொல்றேன், இதுல AB யும் XY யும் parallel இருக்கிறதால நமக்கு வரக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த லைனும் வந்து it will be at 90 degree இல்லையா, it will be at 90 degree. so 90 degree இருக்கிறதால force இருக்கும். பட் இதுல நமக்கு இருக்கக்கூடிய அந்த லைனும் இந்த வயர்ஸும் வந்து they are perpendicular to each other. so இந்த வயர் மூலமா வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும், it will be parallel to BC and AD இல்லையா, so parallel to B. இங்க போடுறேன் parallel to B. so parallel இருந்தா theta will be equal to 0, sin 0 0, so force வந்து 0. so ஆக மொத்தம் நமக்கு இந்த ஸ்கொயர் லூப் இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து AB நால வரும் and CD நால மட்டும் தான் வரும் இல்லையா. சோ டூ டிஃபரண்ட் வயர்ஸ், இங்க ஒரு மெயின் வயர் இருக்கு. சோ இத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிக்கலாம். சோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். சோ AB and XY இல்லையா, AB and XY force வந்து என்னவா இருக்கும், the force between force on AB will be equal to mu naught by 2 pi into current இல்லையா, I on AB into I on XY by R, that is equal to mu naught by 2 pi. the options வந்து options okay mu ல வருது. so இத அப்படியே வெச்சிடலாம். IAB வந்து it is small I, இது வந்து capital I by இதோட ரேடியஸ் என்னன்னு தெரியும், I mean distance என்னன்னு தெரியும், distance வந்து L by 2 னு கொடுத்திருக்காங்க. so that is equal to L by 2. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. பிகாஸ் இதில் டவுட் கிளியர் பண்ணாமல் போனால் எப்படியும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ டவுட் கிளியர் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளமாக பார்க்கணும். ஓகே, கிளியரா, ஃபுல் கிளியரா இது? ஓகே. ஸோ இதில் ஏபியும் எக்ஸ்ஒய்க்கும் இடையில இருக்கக்கூடிய கரண்ட் வந்து ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ திஸ் வில் பி அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா, இட் வில் பி அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். So in the attractive force it will move towards what? It will be towards AB இல்லையா, towards XY, sorry. அதாவது இந்த லூப் வந்து இந்த ஒரு டைரக்ஷனுக்கு போகும், இந்த லூப் வந்து ஃபோர்ஸால இந்த டைரக்ஷனுக்கு போகும். ஸோ இந்த AB ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால the AB will move towards XY, so force will be towards XY, right? அதே மாதிரி due to XY and CD, force CD will be equal to what? Mu naught by 2 pi, அதே தான் ICD, IXY by R, that is equal to mu naught by 2 pi, I by, இதில் R என்னவா இருக்கும்,
இந்த r என்னவா இருக்கும், the r will be equal to this length இல்லையா. இதுல வந்து இதுக்கு இடையில இருக்கிற லென்த்னு சொல்லிட்டோம். பட் இதுல this length is equal to what, l by 2 plus l, that is equal to 3l by 2 இல்லையா. that is equal to 3l by 2. okay, 3l by 2 இது வந்து எப்படி போடலாம், 3 by 2 I mean 2 into mu naught by 2 pi I by L. இது வந்து mu naught by 2 pi or இது வந்து 2 by 3 into mu naught by 2 pi I L by L இல்லையா, I L by L. fine. பட் இதுல நமக்கு வரக்கூடிய கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா. சோ இதுல வந்து xy இந்த டைரக்ஷன், CD in the direction. So current opposite direction இருக்கிறதால this will be a repulsive force. So இது வந்து towards xy போகாது, it will be away from xy, right? So away from xy, repulsive force, it will be away from xy, right? okay va. So what will be the total force? The total force வந்து இந்த force வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது, இந்த force வந்து இந்த டைரக்ஷன் போகுது. so this minus this இல்லையா. so FAB minus FCD, that is equal to mu naught by 2 pi IL by L2 இல்லையா, minus 2 by 3 mu naught by 2 pi IL by L. okay, இங்க மேல வரேன். so F dot will be equal to mu naught by 2 pi I by L into 2 minus 2 by 3, that is equal to mu naught by 2 pi IL by L into 6 minus 2 by 3 வருமா, that is equal to mu naught by 2 pi I by L into 4 by 3. so இங்க வந்து 2 போகும், that is equal to 2 mu naught I by 3 pi L இல்லையா, 3 pi L. right? okay so the net force on the loop வந்து என்னவா இருக்கும், it will be equal to mu naught by 2 mu naught I by I into 3 pi by L இல்லையா. this force will be equal to the force will be equal to the force per unit length இல்லையா, the force per unit length. so இது வந்து per unit length, ஏன்னா இந்த ஃபார்ம்ல இதுக்கான ரிலேட்டட், this is related to the force per unit length இல்லையா. so இது வந்து force per unit length, இதுவும் force per unit length. so it will be force per unit length இல்லையா. so F dot per unit length இல்லையா, F dot per unit length. so total force என்னவா இருக்கும், the total force will be equal to F dot is equal to 2 mu naught I by 3 pi. okay, so any doubts இருக்கா, option என்ன, 2 mu naught I by 3 pi. okay ஓகேவா. ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் டாபிக்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே ஓகே, யாருக்குமே டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபைன், இந்த லென்த் எப்படி எடுத்ததுன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். இம்தியாஸ், ஜஸ்ட் இது நம்ம F by Lன்னு எடுத்தோம் இல்லையா, Lன்னு எடுத்தோம். அப்படியே போடும்போது யாராச்சும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா யாருமே சொல்லலை, நானும் மிஸ் பண்ணிட்டேன். ஃபைனல் பாயிண்ட்ல தான் நானும் நோட் பண்ணேன் பை எல்னு. ஸோ கண்டிப்பாக சொல்லுங்க, இம்தியாஸ் சொல்லுங்க எப்படி பை எல் வந்துச்சு, வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் பை எல் பை எல் பை எல் பை பை எல். சரி, ஓகே ஓகே, இதில் நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ இதில் வந்து இந்த ஃபார்முலால வந்து we get the force per unit length இல்லையா, force per unit length. and நம்ம எடுக்கிற wires எதுவா இருக்கும், AB and CD நம்ம எடுக்கிறோம் இல்லையா, we are taking the wires AB and CD, and அந்த AB and CD wire எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு தான் இந்த force இருக்கும் இல்லையா.
அவ்வளவு தூரத்துக்கு தான் இந்த ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் இருக்கிற அந்த லென்த் தான் இந்த எல் இல்லையா. அதாவது இந்த லென்த் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கோ, ஐ மீன் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அந்த லென்த்துக்கு மட்டும் தான் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா. பிகாஸ் இந்த ஃபோர்ஸுக்கு 2 வயர்ஸும் தேவை. இந்த வயர் எவ்வளவு தூரத்துக்கு இருந்தாலும் சரி, இந்த வயர் வந்து எல் லென்த்துக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ இங்க எஃப் பை எல், லென்த் வந்து எல், இங்கேயும் எல், எல் எல் எல். ஓகே, ஸோ எஃப் டாட் by L is equal to 2 mu naught I by 3 pi L. So F dot will be equal to LL cancel ஆகும் 2 mu naught I by 3 pi. ஓகேவா? ஓகே, இப்போ கிளியரா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க எவ்வளவுதான் உட்காந்து கான்செப்ட் ஸ்டடி பண்ணாலும் இந்த மாதிரி ரிட்டனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்தா கண்டிப்பா கஷ்டம் ஆயிரும். ஓகே, அதுக்காக நான் ஒரு சின்ன காம்படிஷன் வச்சேன். உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து நல்ல கிளியரா தெரியுது, அது எனக்கு நல்லா புரியுது. ஓகே, பட் அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு வரல பாத்தீங்களா. அந்த அவ்வளோ ஃபாஸ்டா நீங்க எழுதணும்னா கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராக்டிஸ் நீங்க பண்ணியிருந்தா மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு சால்வ் இட் வெரி வெரி ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்தா உங்களால எவ்வளோ ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க, டைமை சேவ் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மை லெக்சர். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் வந்து நாளைக்கு நம்ம படிக்க போறோம். அண்ட் அந்த கான்செப்டுக்கு நீங்க மட்டும் கிளாஸுக்கு வராமல் ஆல்சோ மேக் ஷூர் தட் யூ பிரிங் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் ஆல்சோ. ஸோ நம்ம எல்லாரும் வந்து ஒன்னா ஜாலியாக படிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மை லெக்சர். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க, கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஸோ கொஞ்சம் எரரா, என்ன எரர்ப்பா? இம்தியாஸ் கமெண்ட் லேட். அட ஓகேப்பா, ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்படி ஸ்ட்ரீமிங் எரர் வருது தெரியும். ஓகே, ஸோ கண்டிப்பா நாளைக்கு லெக்சருக்கு இதே டைம் 7 PM வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்க இந்த லெக்சர் மறுபடியும் பாருங்க. இந்த லெக்சரோட நோட்ஸ் வந்து கண்டிப்பா டெலிகிராம் குரூப்ல நம்ம போடுவோம். அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ வாட் எவர் யூ டூ, மேக் ஷூர் தட் யூ பிரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் ஆல்சோ. ஓகே, ஸோ எல்லாரும் ஒன்னா படிக்கலாம். ஓகேவா? ஸோ see you in tomorrow's lecture. Bye. Bye இம்தியாஸ், bye மாதவன், ஐஷா, எல்லாருக்கும் bye. Bye bye.